ஹாய் ஹலோ டேசிஸ். இன்றைக்கி நம்ம பட்டிக்காடு அதுக்கான கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஏதோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் ஜிமினுக்கு ஜிமினோட அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஊர் ஃபுல்லாக சொன்னதை கேட்டு ஜிமின் உங்களை அடிச்சிருப்பாரு. உடனே ஜிமின் அப்பா காப்பாற்றி உங்களை ரூமில் விட்டு ஜிமினி துரத்தி விட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட போய் ஜிமின் அப்பா பேசுகிற மாதிரி முடிச்சிருந்தோம். லாஸ்ட்டாக இதோட முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த சைடு ஜிமின் அப்பா பேசி அப்படி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாங்க. என்ன தைரியத்தில் இப்படி பண்ணணும்னு, அதெல்லாம் பையன் மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சரியாக படல. தேவையில்லாமல் அந்த பிள்ளை ஏற்கனவே அந்த பிள்ளை மன வருத்தத்தில் இருக்குது, இன்னும் நீ மன வருத்தத்துக்கு அந்த பிள்ளை ஆளாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொன்னோன்னே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது மாதிரி சொல்லிக்கவே இல்லை. நீங்கள் எங்கள் ரூமில் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படி எல்லோரும் அடிக்கிறாங்க, யாருமே கேட்கல. இப்படி நம்மளை இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றாங்க. அதுவும் அவருக்கும் பிடிக்கல. அவர் நம்மளை பார்த்தாலே எரிஞ்சு விடுறவருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இதே நம்மளுக்கு வேறு யாராவது இருந்திருந்தா நம்மளை கேட்டிருப்பாங்கன்னு நம்ம அவங்க கூடையாவது இருந்திருப்போம். கஷ்டப்பட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருந்தா கூட அங்கே இருந்திருப்போம். இப்போ இவங்க வாட்டுக்கு என்னமோ முடிவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளால் இந்த குடும்பம் கொஞ்ச நாள் நம்மளை தங்க வச்சாங்க. அதுக்கு ஊரே அசிங்கமாக பேசுது, நம்மளை சேர்த்து வச்சு அவரோட பேசுது. அவர் நம்ம அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண தவிர வேறு ஒன்றுமே தப்பாகவும் பண்ணல. அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு தலையெழுத்தும் விதியோனால சரியாக நடக்காமல் போயிடுச்சு. அதுக்காண்டி அவரையும் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் இப்போ மூலதனம் நானாக தான் இருக்கேன், நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நைட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்கள் போகவே இல்லை, நான் வரல அப்படின்னோடனே ஜிமின் அப்பா சொல்கிறாரு, சரி விட்டு அந்த பொண்ணு வாட்டுக்கு இருக்கட்டும், இன்னைக்கு ஃபுல்லாக உன் மையன் தான் அடித்து மூஞ்சி வீங்க வச்சுருக்காங்கல்ல, அதனால் அந்த இப்போ வராது, நம்ம காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஜிமின் அம்மாவுக்கும் அதான் சரின்னு படுது. ஜிமின் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்போ வெளியே போனவர் தான் வரவே இல்லை. அப்புறம் ஒரு நைட்டு ஒரு 10-11 மணி ஆனாலும் எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதாவது ஜிமின் அம்மா அப்பா தானே, அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே போய் தூங்கிட்டாங்க. நீங்கள் இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. நம்ம இருக்க வேணாம், இங்கே இருந்தால் நம்மளால் ஒரு குடும்பமே பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும். ஸோ நம்ம இங்கே இடத்த விட்டு நம்ம போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம். நம்ம அங்கேருந்து கிராமத்துலேருந்து இங்கே அந்த தைரியத்தில் தானே வந்தோம். அதே மாதிரி அதே தைரியத்தை வச்சு நம்ம எங்கேயாவது போய் நம்ம வாட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேலையை, வீட்டு வேலையை, ஏதாவது காட்டு வேலையை செஞ்சு நம்ம அங்கே இருந்துக்கலாம். இவங்களுக்கு இன்னமும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எதுவுமே தெரியாமல் அப்படியே பூனை மாதிரி நடந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்ற ஐடியா சுத்தமாக இல்லவே இல்லை. கையில் கொஞ்சோண்டு காசு இருக்குது. அந்த வீட்டில் வேலை பார்த்தப்ப அவங்க அந்த ஜிமின் அம்மா ஃப்ரெண்டு வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த காசை தான் கொஞ்சோண்டு கையில் இருக்குமா, அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு ராத்திரி நடந்து போயிட்டுருக்கீங்க. நைட் 10 மணின்னும் போது யாருமே பொதுவாக இருக்க மாட்டாங்களே. ஸோ இருட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பைக்லேயே தான் போயிட்டுருக்கீங்க. எதுவும் நடந்துடக்கூடாது, எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மனசை தைரியமாக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. பார்த்தா அங்கே 4-5 குடிச்சிட்டு சில பர்சன்ஸ்லாம் அங்கே ஒரு மாதிரி போதையில் உட்காந்துருக்காங்களா. உங்களுக்கு பயமாயிடுச்சு, ஐயோ என்ன இவங்க வேறு குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி எதுவுமே கண்டுக்காத மாதிரி போகிறீங்களா. அப்படியே போக 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 அந்த குடிச்சவங்க யாரும் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் 2-3 ஜென்ஸ் எல்லாம் இருக்காங்களோ, அவங்களாம் உங்ககிட்ட ஒரு மாதிரி என்ன பாப்பா இங்கே புண்ணியாரம் இங்கே போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேச வர்றா. இல்லை நான் எங்கேயும் போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவங்க கையில் இருக்க பேக்கை பார்த்துட்டு என்ன பாப்பா எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் கையில் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அவங்க டச் பண்ணவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே பேக்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடில் தான் இந்த போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. நைட்டுக்கு ஏதாவது க்ரைம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரவுண்ட்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் வரதை போலீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு அவங்க இருக்கிறவங்களாம் என்னாச்சு இந்த பிள்ளை இப்படி இதுக்கு ஓடி வருதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு பண்ணோன்னே இல்லைங்க அவங்க 4-5 பேர் இதை துரத்திட்டு வராங்க அப்படின்னோடனே யாருமா அப்படின்னோடனே தெரியல, நான் வந்துட்டு இருந்தேன், என்னை பார்த்தோன்னே 4-5 பேர் துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க 4 பொறிக்கு பசங்க நிற்கிறாங்க. அவங்கள பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு உங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க, எதுவுமே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அப்படி நைட் நேரம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்களா. அவங்களுக்கு தெரியல எதுக்கு இந்த பிள்ளை இப்படி நைட் நேரம் வெளியே வந்துச்சு, என்ன கேட்குறதே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறனால அவங்க மூஞ்சியவே பார்த்துட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இதுக்கு மேலே விட்டால் இந்த பிள்ளை பதில் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அப்படின்னோடனே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க.
என்ன எங்கே போகிற, உங்கள் வீடு என்ன, ஃபோன் நம்பர் கொடு, வீட்டு ஆளுங்க வர சொல்கிற அப்படின்னோடனே, நீங்கள் அப்பயுமே எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கீங்களா, அவங்க பார்க்குறாங்க என்னது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க, அந்த பிள்ளை பேக் வச்சுருக்கு பாருங்க பேக் இருக்குது. ஸோ அவள் வீட்டை விட்டு தான் எங்கேயோ ஓடி வந்திருக்கு போல அப்படின்னோடனே, அவங்க வந்து இங்கே பாருமா ஒழுங்கா சொல்லு, நீ யார் என்னது, வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இதுனா வீட்டில் அடிப்பாங்கன்னே நீங்கள் ரியாக்ஷனே கொடுக்குறீங்கன்னா அந்த பிள்ளை பயப்பட மாட்டேங்குது, ஒரு வீட்டில் இருக்கவங்க பயப்படாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னென்னா வீட்டில் யார் இருக்கா என்னை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு குறுகுறுன்னு. உங்களுக்கு அவர் குறுகுறுன்னு பார்க்குறத பார்க்கும்போது இன்னுமே ஒரு மாதிரி பயமாக இருக்கா. ஸோ வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அழுதுட்டுருக்கீங்களா. அவர் குறுகுறுன்னு பார்த்தவர் அப்புறம் அவங்களை விசாரிச்சுட்டு இருந்தார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட போயிட்டு சார் அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் சார்னோடனே, டக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க எதில் பார்த்துருப்பாரு, நியூஸில் பார்த்துருப்பாரா இல்லை என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்களானே, எங்கே பார்த்துட்டீங்கன்னே, இல்லை சார் நான் வந்து இப்படி ஒரு தெருல என் வீடு இருக்குல்ல அதுக்கு பக்கத்து தெருல ஜிமின்னு ஒரு டாக்டர் இப்போ கூட ஒரு கேஸில் மாட்டினார்லன்னே, ஆமாம் அந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பிள்ளைய நான் பார்த்துருக்கேன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து அவங்க உங்களை பார்க்குறாங்களா அப்படியே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. நீங்கள் வந்து அப்படியே இல்லை இல்லை இல்லைன்ட்டு பதறிக்கிட்டே வேணுமே அப்படியே பொய் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அது வந்து போலீஸ்க்கு தெரியாதா பொய் சொல்கிறது யார் உண்மை சொல்கிறது யாருன்னு. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த பிள்ளை அங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னோடனே, டாக்டர் எப்படின்னோடனே, டாக்டர் நல்ல பையன் தான் சார், இப்போதோ ஒரு கேஸில் தான் மாட்டிக்கிட்டான், பட் நல்ல பையன் தான் அப்படின்னோடனே, வீட்டு ஆளுங்கன்னே வீட்டு ஆளுங்க அப்போன்னா அவங்கள கூப்பிடு அப்படின்னோடனே, இந்த கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெரிஞ்சவங்க மூலயமா வந்து ஜிமின் வீட்டு ஆளுங்க ஜிமினோட நம்பரை வாங்கி ஜிமின் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் ஃபோன் எடுக்கவே. ஸோ ஜிமின் அம்மா நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஹலோ அப்படின்னு நாங்கள் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் பேசினோடனே அவங்களுக்கு பயமாக போயிடுச்சு, தான் பையன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன இன்னும் அவங்களுக்கு தெரியல நீங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்தது. ஸோ அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க இப்படி ஃபோன் வந்தோடனே இப்படி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசினோடனே, சார் என்ன சார் என் பையன் என்ன பண்ணுறான்னு, பையன்லாம் யாரும் இல்லை, இங்கே ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கு, ஒரு 18 வயசுக்கிட்ட இருக்கும் போல அந்த பிள்ளை உட்காந்துருக்கோடனே அவங்களுக்கு பதிடுச்சு, யார் சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னே, உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பிள்ளை எதுவுமே சொல்லியாருன்னே, அப்படியே அமைதியாகவே நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்களா, அந்த பிள்ளை பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னோடனே, சார் கொஞ்சம் குள்ளமாக கொஞ்சம் முடி நீளமா அப்படி இருக்கா சார்னோடனே, ஆமாம்மா அப்படி தான் இருக்கணுன்னே, சார் இந்த வரோம் சார் இது அந்த பிள்ளை அங்கேயே வச்சுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிக்கிட்டு அப்படியே வந்து காலை கட் பண்ணிட்டு வேகமாக வந்து இப்படி ஜிம்மின் அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி ஒய்யன் வந்து வீட்டை விட்டு போயிட்டா போல் அப்படின்னோடனே, இருக்காதும்மா நான் கடைசி தூங்க போகிறப்ப பார்த்தேன்னொடனே அப்படியே 2 பேர் ரூம் போய் பார்த்தா ரூம் வந்து காலியாக இருக்குது, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கீங்க. இப்படி சாரி ஆன்ட்டி அங்கிள், நான் வந்து எனக்காண்டி நீங்கள் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, என்னால் வந்து உங்கள் குடும்பம் பிரிவு என்னால் பார்க்க முடியல, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிற குடும்பம் தான், அவர் ஏதோ சின்ன தவறு பண்ணிட்டாருன்னா இப்போ அவரை வந்து எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க, மற்றபடி இந்த ஏரியாலெலாம் அவங்க நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும். ஸோ நான் கிளம்புறேன், நான் அங்கே இருந்தால் தப்பாக இருக்கும், அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க, அப்புறம் எனக்கு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு நீங்கள் நாட்டு போயிருக்கீங்கன்னா அந்த லெட்டரை படிச்சோன்னே கன்ஃபார்ம் இந்த பிள்ளை தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டே இப்போலாம் அழுகிறது நீ படிப்பு கீழே குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா. அவங்க பார்த்துட்டு ஓய் என்ன பாப்பா இங்கே வர நாங்கள் தான் சொன்னோம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒய்யன் அம்மா வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுகிறாங்களா. அப்படியே இந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்க்குறாங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி உண்மையாலே இதாக நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து ஜிமின் அப்பா வந்துட்டு சார் எப்போ சார் வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இப்படி ரோட்டில் இது பண்ணிட்டு இருந்தாங்க, 4 பொறிக்கு பசங்க வந்து இப்படி துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் ஸோ பிடிச்சி அவனை அடித்து இது பண்ணிட்டு இந்த பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டு வந்தோடனே ஜிமினை பார்க்கும் போது பாவமாக போச்சு, என்னப்பா பண்ணாங்கன்னா அப்படியே கொடுமைப்படுத்தணும் அப்படின்னோடனே, இல்லை ஆண்டி நீங்கள் கொடுமைலாம் படுத்தலை, என்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது, போதும் என்னால் வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னோடனே, நான் உன்னை என்னைக்காவது கஷ்டம்னு சொல்லியிருக்கேனா அப்படின்னோடனே, நீங்கள் சொல்லலை அதான் ஊரே சொல்லுது அப்படின்னோடனே, ஊர் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு நான் சொன்னேன்னா என் வீட்டில் தானே நீ இருக்க, உங்கள் பையனே அதான் சொல்கிறான்னொடனே, அவன் கிடக்கா நீ என் வீட்டில் இருக்கான், அவன் சொல்லி நான் கேட்பேன்னா அவனே நான் சொல்கிறத கேட்பேன், ஒழுங்காக அப்படி வீட்டுக்கு வர இல்லைன்னா நான் வந்து மனுஷியாகவே இருக்க மாட்டேன், எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து புரியுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க, என்னால் எப்படி போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குங்களா. உடனே வந்துட்டு போய் போலீஸ்கிட்ட போய் ஜிமின் அப்பா சொல்கிறேன் சார் எங்கள் வீட்டில் போனதா அப்படின்னோடனே, என்ன அது அப்படின்னோடனே, இப்படி நாங்கள் எங்கள் பையனுக்கு பார்த்துருக்க பொண்ணு அப்படின்னோடனே, நீங்கள் பார்க்குறீங்க
இல்லை நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொன்னோன்னே உடனே வந்து போலீஸ் ஆஃபீஸருங்களாம் ஏன் என்ன சொன்னேன், இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இப்போ அவங்களுக்கும் புரியுது இந்த பிள்ளைக்கு விட்டால் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தால் தான் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், இல்லைன்னா நாங்கள் அனுப்பிச்சிட மாட்டோம். நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லது தான் பண்ணுறீங்கன்னு தெரியுது, பட் அந்த பொண்ணோட இது வேணும் இல்லை எங்களுக்கு கன்சர்ன் வேணும். அந்த 18 வயசு ஆயிடுச்சுன்னே இப்படி சொல்கிறாங்க. பாப்பா இது பாருங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா, அப்போ நாங்களும் மற்றவங்க மாதிரி கெட்டவங்க தான் என்ன பார்க்குறேன். அப்படி இல்லை ஆண்டி, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, என்னால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வேணும்னு தான் பார்க்குறேன். எனக்கு பிரச்சனையை இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் வந்துட்டேன் நான் அப்போ வந்து ஒரு அம்மாவாக நீ பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன், ஒரு அம்மாவாக நான் தோத்துட்டேன்ற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அம்மா அப்படின்ற பாசம் கிடச்சிருக்காது, இவங்க அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப அழுகு வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிங்க. ஆண்டி இல்லை ஆண்டி வேணும்னு நீ வீட்டுக்கு வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் உன்னை, இப்போனா உனக்கு கல்யாணம் தான் பிரச்சனையா, உனக்கு கல்யாணம் வேணாமா அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா, உடனே வந்து கல்யாணம் வேணான்னா கூட கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி நாங்கள் வீட்டுக்கு நான் உங்களோட போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் விட்டுட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்படியே நீங்கள் எல்லோரும் அப்புறம் நைட்டு இந்த பிரச்சனைலாம் முடிச்சு வந்து வர ஒரு 11 12 ஆயிடுச்சா, அப்போ தான் எல்லோரும் வீட்டுக்குள்ளே வரீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் போகுது. அவங்க வீட்டில் தான் வந்து இப்போ கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ வந்து நீங்கள் கல்யாணம் அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக கல்யாண பேச்சு எதுவுமே அது எடுக்காமல் அதுக்கு பதிலாக வந்து சும்மா வீட்டில் தான் இருக்கீங்களா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே ஒரு மாதிரி இருக்கா. அப்போ வந்து ஏதோ பொருள் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் அப்பா அந்த பொருள் வாங்க போகிறாரு. நீங்கள் சொன்னீங்க இல்லை அங்கிள் நான் போய் பொருள் வாங்கிட்டு வரேன்னு. இல்லை பரவாயில்ல வீட்டுக்குள்ளே வரணும்னு. இல்லை அங்கிள் எனக்கு போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் போய் பொருள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி போயிட்டு வாங்கினோடனே அவருக்கும் ஏதாவது ஒரு மைண்ட் சேஞ்சிங்காக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொருள் வாங்கலாம் அப்படி போயிட்டு இருக்கோம். பொருள் வாங்கி வந்துட்டு இருக்கீங்க, எல்லா மேலே பலசரக்கு எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது 4-5 பசங்க அந்த ஏரியா பொறுக்கி பசங்க இருப்பாங்க, அவங்க இப்போ வந்து காலையில் மொட்டை வெயில் அடிச்சுட்டு இருக்கு, இப்போ வந்து அவங்களை பிடிச்சி வம்புடுத்துட்டு இருக்கானுங்க. ஏய் என்ன பாப்பா என்ன ஜிமின் வீட்டில் இருக்க, நாங்கள் நிறையா விஷயம் கேள்விப்பட்டோமே உனக்கும் ஜிமினுக்கு ரூட் போகுதாமே, ஆனால் ரூட்டு போகுதுன்னு தான் கேள்விப்பட்டோம், நாங்கள் ஏதாவது உஷார் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தால் கல்யாணம் பண்ண போகிறான்னாங்க. உண்மையா அப்படின்னா நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாகவே நிற்கிறீங்களா. சொல்லு பாப்பா உன்னை தான் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னோடனே நீங்கள் எதுவுமே பேசிகிட்டு இருக்கீங்களா, சரி இப்போ கல்யாணம் பண்ண போறியா இல்லையா அப்படின்னோடனே அப்படியே எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருக்கும்போது உன்னை தான் கேட்குறேன் கல்யாணம் பண்ண போறியா இல்லையா அப்படின்னோடனே இல்லை நான் கல்யாணம் பண்ணலை அவருன்னு. அப்படியா அப்போ எனக்கு வசதியாக போச்சு, நாங்கள் 6 பேர் இருக்கோம், எங்கள் கூட வந்து டேட் பண்ணுறீங்க 6 பேரோட உங்களுக்கு மாதிரி ரொம்ப அழுகு வந்துருச்சு, அங்கேருந்து ஓடினது அழுதுகிட்டே வீட்டுக்கு வரீங்களா. வீட்டுக்கு வந்தோடனே இப்படி என்னாச்சு அப்படின்ட்டு ஜிமின் அப்பா அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சும் சொல்லுங்க பாரு, அழுகாது ஏன்னா அழுதுட்டு பதறிக்கிட்டு அப்படி வரீங்களா. அதை பார்த்தோன்னே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்களா. ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே என்னச்சு கேட்குறதுன்னு இல்லை நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்ட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. அந்த பேக் வச்சோன்னே என்ன ஆச்சு, நல்லா தானே சிரிச்சுக்கிட்டு தானே போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒரு சேஞ்சிங்காக இருக்கும் மைண்ட் சேஞ்சாக இருக்கும்னு சொல்லி போச்சு, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு வருதுன்ட்டு ஜிமின் அப்பா ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காரா. அப்போ வந்து ஜிமின் அப்பா ஃப்ரெண்டு ஒரு தாத்தா இருப்பார், ஒரு ஜிமின் அப்பா ஏஜில் இருக்க ஒருத்தர் வந்து இப்படி வருவாரா. வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாங்க ஜிமின் அம்மா அப்பா. உடனே வந்து அவரும் தண்ணியை குடிச்சிட்டு இப்படி ஒரு விஷயம் சொன்னப்பா அப்படின்னே என்னது அப்படின்னே இல்லை உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, நீ கூட ஜிமின் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. ஆமாம் என்னது அதுக்குன்னொடனே இல்லை இப்படி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட 4-5 பொறுக்கி பசங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம ஏரியா பொறுக்கி பசங்க தான், அவனுங்க வந்து பிடிச்சி இப்படி அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஜிம்மில் கல்யாணம் வேணால் எங்கள் 6 பேரையும் அதை டேட் பண்ண அப்படி இப்படின்ட்டு அதான் அழுதுட்டு ஓடிச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் இந்த பிள்ளைக்கு எப்போ தான் அந்த கஷ்டங்கள் இந்த பிள்ளைக்கு முடியுமோ அப்படின்ற மாதிரி அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்களா. சரிங்க அவள் ரூமில் தூங்கிட்டுருக்கா அப்படின்னு, சரிங்க பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு இப்படி என்னங்க பண்ணலாம், கல்யாணமும் பண்ண மாட்டேங்கிறா, அப்புறம் இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது அப்புறம் நீங்கள் ஒரு 1 hour 2 hour கழிச்சுட்டு கீழே இறங்குறீங்க. கீழே இறங்கினோடனே இப்படி ஆண்டி அப்படின்னோடனே என்னம்மா பசிக்குதா அப்படின்னோடனே இல்லை ஆண்டி நான் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இதை வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிமின் அப்பாவை கேட்டிருப்பாரா, அவரும் ஷாக் ஆகிட்டார். கிச்சனுக்கு வேக வேகமாக வந்துட்டு என்னம்மா சொன்னாங்கன்னே இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து எதுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்கன்னு எனக்கு அப்போ புரியுது, எனக்கு இப்போ புரியுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இது ஒரு மாதிரி செல்ஃபிஷாக இருக்காதா, அவர் வாழ்க்கை அழிஞ்சிடும்ல அப்படின்னோடனே
ஆனால் உன்னை வந்து எனக்கு வந்து விட மனசு இல்லைம்மா, நீ வந்து எனக்கு பொண்ணு மாதிரி தான், அவன் வந்து புரிஞ்சுக்குவான்னு. இல்லை அவருக்கு கஷ்டப்படுவார்ல, என்னோட சுயநலத்துக்காண்டி நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னொடனே சரி நான் உனக்கு ஒரு யோசனை சொல்லவாருன்னே என்னதுன்னொடனே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து ஜிம்மினுக்கு பிடிக்கல, உனக்கும் பிடிக்கல, அந்த வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 வருஷம் வச்சு டிவோர்ஸ் வாங்கி நானே டிவோர்ஸ் வாங்கி தந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருந்துக்கலாம், என் பொண்ணாகவே நான் அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்படி பார்க்குறீங்க. சரி இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி அப்படின்னு சொன்னோடனே சரி நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கணும்னா இரு சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து டேப்லெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போயிட்டீங்க. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அப்பில் வந்து இப்படி வாமா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜிம்மின்னு இருக்கார். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா, நீங்கள் அப்படியே வந்து வந்துட்டு இருந்தார். ஜிம்மின் அப்பா நின்றுட்டு இருப்பார். அவர் பின்னாடி எப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்களா, ஜிம்மின் பார்க்குறோம். ஐயோ நடிப்பாப்பார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அவருக்கு என்ன தான் கில்ட்டாக இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம வந்து யாருமே கோவத்தை காமிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும்ல, அதனால வந்து உங்கள் மேலே தான் அவ்வளோ கோவத்தையும் மொத்தமாக இறக்கிட்டே இருக்காரா. அவருடைய பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரா. நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க அவங்க அப்பா பின்னாடி. அவன் ஜிம்மின் அப்பா பார்த்துட்டு எதுக்கு அந்த பேர் தேவையில்லாம முறைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா உட்காடுற, அவங்க அம்மா தானே கூப்பிட்டா அப்படின்னோடனே அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துட்டாரு. இந்த பாரு ஜிம்மு, உனக்கு இவளுக்கு நான் வந்து கல்யாணத்துக்கு குறிச்சிட்டேன் அப்படின்னு. அம்மா இப்போ தான் காலையில் நான் வந்து இவ்வளோ சண்டை போட்டு போயிருக்கேன், காலையில் வரைக்கும் நான் ஃபோனில் சொன்னேன்ல சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தேன், எதுக்கு இப்போ திரும்ப திரும்ப கல்யாணம் இருக்கீங்கன்னு. பாரு ஜிம்மு, கல்யாணம் தான் இவங்க கூட தான் உனக்கு கல்யாணம், வேறு யாருக்குமே கல்யாணம் இல்லை, அப்படி ஒரு கல்யாணம் இருந்துச்சுன்னா என்னை கொண்டுட்டு நீ வந்து அந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு. அம்மா என்னம்மான்னொடனே அப்போ நீங்கள் சொன்னேன் என்ன அதே மாதிரி தான் நானும் சொல்லுவேன், எனக்கு நான் செத்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் பார்க்க நம்மனால இப்படி ஒரு மாதிரி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்களா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அவளை பார்க்குறாரா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைன் பின்ன உங்களுக்கு கல்யாணம் தானே பண்ணு, கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவனை நிம்மதியாக இருக்க விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி கருகிட்டே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வாரத்துலேயே வந்து கல்யாணத்தை வந்து பேசியிருப்பாங்க. கல்யாணம் வந்து 1 வீக்கில் நடந்தோடனே வந்து டக்குன்னு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு கல்யாணமும் அன்றைக்கி வந்துடுது. கல்யாணத்தப்போ அப்படியே கடுன்னு மூஞ்சில் எள்ளும் கொள்ளு வெடிக்குது, அந்த அளவுக்கு கடுன்னு நிற்கிறாரா. அப்புறம் வந்துட்டு இப்படி ஐயா சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஏதோ தலையெழுத்து அப்படின்ட்டு பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு தாலியை வெட்டி முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுக்கவே இல்லை, அவர் வாட்டுக்கு வந்து போயிட்டாரா. எல்லோரும் பார்க்குறான்னு சொல்லி அதாவது ஜிம்மினை பற்றி தான் தெரியும்ல. ஸோ அதனால் கோயிலில் சிம்பிளாக தான், அதாவது கொஞ்சம் பேரை வச்சு தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த கொஞ்சம் பேரே ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்குறாங்க, என்ன இது இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணால் அந்த பையன் வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா இல்லை இந்த பொண்ணு வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அம்மாவை எல்லோரும் காது படவே திட்டுறாங்களா. அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இந்த பொண்ணை வந்து நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே அதே ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க. அப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. அன்றைக்கி நைட் எப்பயும் போல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் வைக்கிறாங்க. பார்த்தா ஜிம்மின் ஆளை காணோம். ஃபோன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அவர் ஜிம்மின் கால் எடுக்கவே இல்லை. ஆமாம் இதெல்லாம் ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துருக்காரா. அவர் வரவே இல்லை. ஜிம்மி நம்ம ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு குடிச்சிட்டு நல்லா போதையில் உட்காந்துருக்காரு. ஜிம்மி நம்ம கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சரி பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சிட்டு இனிமேல் வந்து இந்த பேர் எதுவும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு வந்து சரி ஓகேம்மா நீ போய் தூங்கு அப்படின்னோடனே அவங்க ரூம் செட்டப்லாம் பண்ணல. இவன் வந்து வரானா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரூம் செட்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இவன் வரல அப்படின்னோடனே ஓகே ஃபைன், இவன் வரல, நம்ம வந்து இனிமேல் இந்த ஃப்ளவர் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டம்ளரில் பால் மட்டும் ஆற்றி கொடுக்குறாங்க. சரி நீ குடிக்கணும்ல அப்படின்ற சம்பிரதாயத்துக்காண்டி இந்த பிள்ளைக்கு மட்டும் பால் ஆற்றி கொடுக்குறாங்க. நீங்கள் குடிச்சிட்டு போய் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எப்பயும் போல் காலைல எந்திரிச்சு வெள்ளனா வாசலெல்லாம் கூட்டி விட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து மருமக அப்படின்னு ஆனதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும். ஸோ எல்லா வேலையும் காலைல எந்திரிச்சு டீ போடுறீங்க, டிஃபன் ரெடி பண்ணுறீங்க, அவங்க அம்மா பார்க்குறாங்க. எதுக்கும் அதெல்லாம் பார்க்குறேன், நான் வருவேன் எல்லாமே இல்லை ஆண்டி அப்படின்னே அத்தனை கூப்பிட்டு வரனே அப்படியே பார்க்குறீங்க. அது ஒன்று தான் இப்போ கேடல. என் புருஷனை காணா, அவன் என்னன்னா கொலைக்காரன், எனக்கு பார்த்தாலே கொலைக்காரனாக மாறுறான், இப்போ அத்தனை தான் கூப்பிடணுமா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறீங்க. ஏன்னா இதில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் ஃபுல்லாக 2 பேருமே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ வந்து நீங்கள் ஆண்டி நான் கொஞ்சம் டைம் ஆகும், நான் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு கூப்பிடவா அப்படின்னு. சரிம்மா உன் இஷ்டம், சரி கூப்பிட்றேன் அத்தை ஆண்டினா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. டேசிஸ் பேக்ரவுண்டில் துவைக்க சத்தம் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ கண்டினியூ பண்ணலாம் ஸ்டோரியை. இப்படி இருக்கும்போது ஒரு 7-8 மணிக்கு தலைவன் நல்லா போதை தெளிஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் அப்படி எல்லாருக்கும் வந்து சாப்பாடை வந்து பரிமாறிட்டு இருக்கீங்களா அப்படி ஜிம்மு மாதிரி பார்க்குறாரு. நல்லா பண்ணிட்ட, எப்படி உங்கள் அப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு உங்கள் அப்பாவை நான் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே வந்து இல்லாத பொல்லாத பழியை பூரா போட்டுட்டு நல்லா வந்து என் பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு கடைசியில் என் வீட்டிலே வந்து என்னை துரத்திட்டு இப்போ எனக்கே பொண்டாட்டின்ற பேரை வாங்கிட்டல, நல்லா இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நக்கலை பேசிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் வேணாம் அப்படின்னு தானே ஆகிட்டு நான் சொன்னேன். எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன், வேணாம் வேணாம் அவர் எப்படி பேசாருப்பாங்க, நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜிம்மேன் அப்படின்னு கத்துறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் என்ன கத்திட்டு போங்க, அதான் நீங்கள் நினச்சது சாதிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ரூமுக்கு போய் பட்டுன்னு கதவை விட்டாரா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே சாப்பிட வராரு. நீங்கள் வந்தால் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போய் அதாவது கிச்சனில் போயிட்டு நின்றுட்டீங்க. அவர் வந்து கூப்பிடுவாங்க, அம்மா அப்பான்லாம் கூப்பிடுவாருன்னு ஜிமின் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறாங்களா. சரி அப்போயாவது என்னடா பண்ண போகிறா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா, நீங்கள் கூப்பிட்டா தானே நான் வாடகை எனக்கு கை இருக்குன்னு நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்லா இட்லி சட்னி எல்லாத்தையும் ஊற்றி அவரோட சாப்பிட்றாரு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்ன திமிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு மேலே பேசிக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பைத்தியக்கார குடும்பமும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து இருக்கீங்க. அப்படியே தான் அன்னைக்கான டே போகுது. இப்போ வந்து இப்படி வந்து ஜிமின் வந்து வீட்டில் தான் இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஒழுங்காக அவன் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி தான் நைட்டு வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எடுக்கலன்னொடனே காலைல விடியாக்காலைல ஃபோன் பண்ணி தான் வந்து வர வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் வர வச்சுருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்படி வந்து டீ கொடுக்குறீங்க, அப்போ வந்து நீங்கள் ரூமை பார்க்குறீங்க, அவருக்கும் டீ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த ரூம் அப்படி பார்த்துட்டீங்களா. இப்போ ஜிம்மில் குடும்பம்னு ஆண்டி நீங்கள் வேணால் போய் கொடுங்க ஆண்டி, அவர் பார்த்தா பயமாக இருக்குன்னு. அப்புறம் எப்போ தான் பேசுகிறது, நீ போய் கூட அவள் ஏதாவது பண்ணானா வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து போக பயமாக தான் இருக்குது. அவன் தான் வல்லு வல்லுன்னு விழுகிறானே, விழுந்து அதாவது திட்டினா கூட பரவாயில்ல அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே மேலே பொறுமையாக ஏறி போகிறீங்க. அப்படியே வந்து ஜெமின் அம்மாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி வந்திருப்பாங்க. அப்படியே ரூமுக்கு போகிற மாதிரி போயிருப்பாங்களா. நீங்கள் அப்படியே வந்துட்டு போகலாமா வேணாமா போகலாமா வேணாமான்ட்டு கதவுக்கிட்டே நின்றுட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு கதவை திறந்துட்டு இப்படி கதவை ஃபஸ்ட்டு தட்டுறீங்க. தட்டினோடனே ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தான் திறந்துருப்பீங்க. பார்த்தா வந்து ஜிமின் வந்து உட்காந்துருப்பாரா. அப்படியே அவருக்கு என்ன அங்கேயே நின்று காலை உள்ளே வச்சுன்னா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாரா. அது சார் அப்படின்னே இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி டைப் படிக்கும். அது காஃபி அப்படின்னே அப்படியே பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே இருந்து ஓ அப்படியா சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படின்னு இருக்கிறாரா. நீங்கள் பார்க்குறீங்க என்ன சிரிக்கிறாரு, ஒரு வேளை தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே இந்த மன ஓட்டமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு காஃபியா பரவாயில்லையே, ஒய்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நல்லா பார்க்குறேன், மருமக ரெஸ்பான்சிபிலிட்டியில் நல்லா பார்க்குறேன் பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரா. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன பைப்போலார் டிஸார்டர் இருக்கா, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது காஃபி சூடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பொழிச்சு ஊட்டி அப்படின்ட்டு கத்துறீங்க. ஐயோ இன்னும் எரியுதா இப்படி தான் எனக்கும் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துடுச்சு. சார் நான் என்ன சார் பண்ணேன், உங்கள் அம்மா தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், உங்கள் அம்மாட்ட கேட்குறேன், எங்கள் அம்மாவை மேனிப்புலேட் பண்ணதே நீ தானே. அச்சோ நல்லா சின்னூட்டாக இருந்துக்கிட்டு நல்லா குழந்த பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி என் பேரை கெடுத்து எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி என் பேரை கெடுத்து இப்போ என் சொந்த வீட்டுக்குள்ளே நான் வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன ஹாஸ்பிட்டலை விட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கல, இப்போ எனக்கு பொண்டாட்டியாக வேற வந்து இந்த தாலியை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த தாலியை விட்டு தூக்கி காட்டுறாரா. இந்த தாலியை வாங்கிட்டு இப்போ ஜாலியாக தானே இருக்கு, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கா தும்முறா எத்தாலமாக பேசும்போது உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வந்துருக்கு. கையில் இருக்க கொதி வேற ஒரு பக்கம் இருக்கா. அப்படியே ஜிமின் அம்மா வந்து அப்போ தான் சத்தம் கேட்டு வந்துட்டு போகிறது. இது கேட்டவுடனே அவங்க அம்மா அப்படியே ஒய்யன் பிள்ளை தள்ளி விட்டு பொழிச்சுன்னு ஒரு அப்பு. ஜிமின் அப்பாவும் கேட்டு வந்து அவரும் வந்து அப்படியே ஒரு மாதிரி அடிக்க விட்டாரா. ஜிமின் அம்மா தான் பிடிச்சி இழுத்துட்டு ஜிமின் அம்மாவும் நீங்களும் பிடிச்சி இழுத்துட்டு என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நானும் போனால் போதும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு நான் அவ்வளோ தும்புறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பாவும் கத்திக்கிட்டே இருக்காரா. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இவ தான் என் வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம், நான் அப்படி தான் சொல்லுவேன், இவளும் இவங்க அப்பாவும் தான் காரணம், அவர் செத்து என் வாழ்க்கையை மொத்தமாக அடிச்சு விட்டாருனே. பாருங்கள் சார் தேவையில்லாமல் எங்கள் அப்பா பற்றி பேசுகிறத நினச்சி ஓய்யோ அப்பாவை பற்றி பேசணுன்னு கோவம் வருதாக்கோ. நான் அப்படி தான் பேசுவேன்.
உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்படியே வந்துட்டு இங்கே பார்க்குறீங்க, நேரத்தை எங்கள் அப்பா பற்றிலாம் எதுக்கு தேவையில்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே போயிட்டீங்களா, அவங்க ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிங்க, செல்லாம் மாதிரி கையெல்லாம் வெந்து போயிருக்கு. அப்பா நீ எல்லாம் இருந்தானா இந்த மாதிரி கண்டவெல்லாம் என்ன அடிப்பானா இல்லை இந்த மாதிரி பண்ணுவானே, ஏன்ப்பா இப்படி விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே தான் டேஸ் போகுது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜெமின் அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா 2 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துடலாம், செகண்ட் டே கல்யாணம் செகண்ட் டேலேருந்து நம்ம 2 பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. என்னங்க ஜெமின் இப்படி கையில் காப்பியை ஊற்றுறதை பார்த்தோன்னே ஆத்தி இவன் வந்து கொலகாரனாக இருக்கா, கொண்டுபிட்டு ஏன் அவளா செத்துட்டா இல்லை அவளா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீ இருக்கிற ரூம்லேயே இருந்தால் இவன் ரூம் பக்கம் மட்டும் போயிடாது, அப்பப்போ மட்டும் நீ மூஞ்சை மட்டும் காட்டு, அப்போ தான் வந்து பொண்டாட்டி இருக்குது அப்படின்னு. ஆண்டி நீங்கள் ஈஸியாக சொல்லுறீங்க ஆண்டி, எனக்கு உள்ளே போய் அவரை பார்த்துட்டு அதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வருதுன்னொடனே சரி நான் வந்து எதுவுமே இல்லை, நீ வந்து நான் உனக்காண்டி இருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் இருப்பீங்க நான் இருப்பேனான்ட்டு மனசுக்குள்ளே சொல்கிறீங்க, ஆனால் இதை வெளியே சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இருக்கீங்க. ஒரு 5 டே அப்படியே போகுது, ஒரு 1 வீக் மேலே ஆகுது மேரேஜ் ஆகிட்டு. அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ரூமை கிராஸ் பண்ணுவார் நைட்டு, அதாவது நைட்டு வந்து ஒரு நைட் தண்ணி தாகம் இருக்குங்களா அந்த மாதிரி வந்துட்டு கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த அழுதுகிட்டே மூக்க ஒன்று அழுவாங்களா அந்த மாதிரி அழுகிற சத்தம் இருக்குது. யார் அது பேய் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்காரு. ஜெமின் அம்மா அப்பா ரூம் போய் பார்க்குறாரு, அவங்களாம் தூங்குறாங்க. ஒருவேளை இவன் இருக்குமா, இவன் இதுக்கு அழுக போகிறேன், இவன் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கி விட்டு இவன் அழுக வேறு செய்வாள், நல்லா அவசரமாக சிரிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நினச்சிட்டு இருக்காரு. இன்னும் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டலாம் சொன்னது நீங்கள் தான், காசை வந்து கண்டிப்பாக வந்து இவர் என்ன நினச்சிட்டாரு, ஹாஸ்பிட்டல்லேருந்து காம்பன்சேஷன் மணி கொடுத்துருப்பாங்க, அதையும் வாங்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் என் பேரை கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஜிமின் அம்மா சொல்கிறதையும் காதில் வாங்கல, எதுவுமே நீங்கள் பண்ணலன்னு சொல்கிறதே அவர் காதில் வாங்கலை. அவர் இப்படியே நினச்சிட்டு இருக்கனால தான் இந்த அளவுக்கு வன்மத்தை கட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் அழுதுட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னா சரி இருந்தால் பார்ப்போம் வேறு யார் இங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக திறந்து பார்த்தா நீங்கள் அழுகிறது அப்படியே தெரியுது. அப்படியே பார்க்குறேன் என்னத்துக்கு அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா கையில் பேனா மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு அழுதுட்டு இருக்கீங்க, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து அப்பா நீங்கள் வந்து இந்த பேனா நான் வந்து நல்லா வந்து காலேஜ் படித்து நல்லா நம்ம ஊர்லேயே எல்லாம் பெரிய பதவியிலலாம் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த பேனா வாங்கி கொடுத்தீங்க, அந்த பேனாவுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சுலப்பா, கடைசியில் நீங்களும் என்னை விட்டு போயிட்டீங்க, இந்த பேனாவுக்கும் வேலை இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்க, யாரெல்லாம் வந்து அடிக்கிறாங்கப்பா, சுடு காப்பி எடுத்து கையில் ஊற்றுறாங்க, யார்கிட்டலாம் பேச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது, இங்கே டெய்லி ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன்ப்பா என்னை விட்டு போனீங்க, இதில் அவர் மேலே தப்பு இல்லை தான், ஆனால் அவர் வந்து ரொம்ப பேசுகிறாருப்பா, எனக்கு புரியுது அவரோட கஷ்டம், அவர் வந்து அவர்னால தான் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு குற்ற உணர்ச்சியில் அந்த கோபத்தை ஃபுல்லாக என் மேலே காட்டுறாரு, அது அவருக்கு ஆறுதலாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அது கஷ்டமாக இருக்குப்பா, அப்பப்போ அவங்களே அசிங்கமாக பேசுகிறாரு, நீங்கள் இறந்ததுக்கப்புறமும் நீங்கள் அப்படி பேச்சு வாங்குறீங்க, உயிரோடு இருந்தப்போ கூட உங்களை எல்லாம் பெருமையாக தான் பேசுனாங்க, இப்படி இறந்ததுக்கப்புறம் இவர் பேசுகிறாருன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவரோட கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவர் உங்களை பற்றி பேசும்போது என்னால் அதை தடுத்து கூட கேட்க முடியலப்பா, அடிக்கலாம் செய்கிறாரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா, நீங்கள் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் இவங்ககிட்ட நான் பேச்சு கேட்டிருக்கணுமா இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கணுமா, ஏன்ப்பா என்னை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் இதெல்லாம் பார்க்குறாரு, அவருக்கு புரியுது நம்ம வந்து தேவையில்லாமல் அந்த பிள்ளை மேலே பழி போடுறோம், இருந்தாலும் அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கா. அப்போ வந்து நீங்கள் இன்னுமே பேசிகிட்டு இருக்கீங்க, அப்பா அவர் என்ன நினச்சிட்ருக்காருன்னா நான் வந்து நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லி அவர் நான் பழி வாங்கினேன், நீங்கள் என்னப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்குமே தலைவிதின்னு ஒரு விஷயம் இருக்குது, என்னது எப்பப்போ நடக்கணுமோ அது நடந்து தான் ஆகணும், நம்ம தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தானே சொல்லியிருக்கீங்க, அதனால அவர் மேலே தப்பு இல்லைன்றதுனால நான் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை, உங்களோடது உங்களுக்கு ஏதோ விதி முடிஞ்சிச்சுன்னு நினச்சி நான் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு, திட்டிக்கிட்டே இருக்காரு, என்ன அவரை நான் மணக்கிறதுக்காண்டி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் கல்யாணம் வேணான்ட்டு ஆன்ட்டிக்கிட்டே எத்தனை தடவை கெஞ்சிருப்பேன் தெரியுமாப்பா, என்னால் முடியலப்பா, அவர் ரொம்ப அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி அழுகிறதுலாம் கேட்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி
இல்லை நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து நிறையா தடவை வந்து உங்கள் அப்பாவோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருப்பாரு. அதனால வந்து ஏன்னா கடைசி அட்டன் பண்ண கேஸில் ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து அவரோட அட்டன் பண்ணுற கேஸ் எல்லாமே ஃபைல் வந்து வீட்டில் வச்சுருப்பாரு. ஸோ இந்த கேஸோட ரிப்போர்ட்டை வந்து அடிக்கடி பார்க்கறனால அது வந்து கை கெட்டுறது தான் இருக்குமா, டக்குன்னு எடுத்துகிட்டு அவர் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த ரிப்போர்ட்டை படிச்சுக்கிட்டே இருக்கார். திரும்ப 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 நைட்டு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அப்புறம் ஒரு விடியா காலையில் ஒரு 7-8 மணிக்கிட்ட தான் அவர் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அவர் இறந்தாருன்ற விஷயத்த வந்து ஜிமின் கண்டுபிடிச்சோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சோன்னே வந்துட்டு அப்படியே அங்கேயே அவனுக்கு மனசே கேட்கல. விறுவிறுன்ட்டு உங்கள் ரூம் வந்து பார்க்குறான். நீங்கள் வந்து ரூமில் வந்து உட்காந்து அப்படி வந்து அப்போ தான் வந்து சரி குளிச்சு முடிச்சுட்டு வந்து அப்படி தான் வந்து உட்காந்துருப்பீங்க. சும்மா பெட்டில் உட்காந்துருப்பீங்களா? அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது ஜிமின் அதை பார்த்து டக்குன்னு எந்திரிச்சு நின்றுங்க. ஆத்தி இப்போ வந்து முன்னாடி ரூமுக்கு போனால் தான் அடிக்கலாம், இப்போ ரூமுக்கே வந்து அடிக்கிறேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே அடிக்க போகிறோன்னு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடியாக இடிக்கிற குளிச்சுட்டு போய் பயத்தில் நிற்கிறீங்களா. ஜிமின் இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாகி போயிடுச்சு. வயன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் பார்க்குறீங்க அப்படி கூப்பிட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்சே வரல. அதாவது சாரி கேட்கணுன்னு தான் வந்திருக்கான். சாரியே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குமா. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிடிச்சோன்னே உங்களுக்கு பயமாக இருக்கக்கூடிய கையெல்லாம் கிடுகிடு நடுக்க ஃபீல் பண்ணுறான். உடனே ஒயன் பாருப்பா இங்கே பாரு உடனே நீங்கள் பார்க்கவே மாட்டேங்க. பார்க்குறதுக்கு நான் லூஸாக எத்தனை தடவை வாங்கியிருக்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்காம கீழே குனிஞ்சிட்டே இருப்பீங்களா. பாருப்பா இங்கே பாரு சாரி பண்ணி டக்குன்னு பார்க்குறீங்க. என்னது சாரியா, அது இவன் வாயிருந்தா அப்படின்ற மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறீங்க. பாருப்பா இங்கே பாரு சாரி ஐம் ரியல்லி சாரி, என் மனசார தான் நான் கேட்குறேன். எனக்கு ரொம்ப கில்ட்டாக தான் இருக்கும். மனசறிஞ்சு கேட்குறேன். நான் உன்னை இவ்வளோ நாள் நான் பாடுபடுத்துனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜிமின் ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்காரா. பார்க்குறீங்க இவன் இப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்களா. அவர் வந்து அப்படியே ப்ளீஸ் சாரின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அப்போது வந்து ஷாக்கிங்காக தான் இருக்குது. எப்படி இதுன்றதுனோடனே சரி இட்ஸ் ஓகே, இதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் தப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னோடனே அவருக்கு வந்து என்னன்னா ஏதாவது திட்டிருந்தால் கூட மனசாக இருக்குமா, திட்டாமல் இப்படி தப்பை புரிஞ்சதுக்கு வந்து இட்ஸ் ஓகேன்னொடனே இல்லை ஏதாவது திட்டு இல்லைன்னா அடி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து சப்புன்னு கலந்து அடிச்சுட்டு என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டிங்களா. ஜிம் இல்லை சாரி சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு புரியவே இல்லை. எதுக்கு திடீர்னு வந்தால் இப்படி சாரி சொல்கிறான், அடிக்கிறான், கெஞ்சுறான், ஒன்றுமே புரியாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா. இல்லை அது சாரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் அழுகாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு அப்படி மறுபடியும் கையை பிடிச்சோன்னே உங்களுக்கு மாதிரி பயமாக தான் இருக்குது. இவன் சாரி கேட்டாலே இவன் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கொடூரமாக தானே பிஹேவ் பண்ணிடுவார். அப்படி கை கிடுகிடுன்னு நடுங்குதா. அவர் பார்க்குறாரு இவ்வளோ சாரி கேட்டுமே இந்த பிள்ளை கை இவ்வளோ நடுங்குதா, அப்போ எந்த அளவுக்கு நம்ம பயமுடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பார்த்துட்டே இருக்காரா. உடனே வந்துட்டு ஒயன் அப்படின்னோடனே சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே அது வந்து உங்கள் அப்பாவுக்கு லோ பிபி அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சா. உடனே ஆமாம் அப்பாவுக்கு லோ பிபி இருந்துச்சு. ஏன் அப்படின்னே உடனே அவருக்கு அப்படியே தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்குது. டென்ஷன் ஆகிட்டார். அப்படி பயங்கரமாக தலையை பிடிச்சிக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முட்டி போட்டோன்னே உங்களுக்கு மாதிரி பயமாயிடுச்சு. டக்குன்னு முட்டி யாராவது நம்ம முன்னாடி அழுதுட்டுருக்கோம் அப்படி முட்டி போட்டால் என்ன நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் டக்குன்னு முட்டியை போட்டோன்னே என்னாச்சுங்க ஏங்க அழுகுறீங்க, என்னாச்சுன்னு தலையில் கையை வச்சுட்டு அப்படி தலையை அடிச்சுக்கிட்டே அழுகுறாரா. ஏங்க எதுக்குங்க தலையை அடிச்சுட்டே அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கையை 2 கையை நீங்கள் பிடிச்சி வச்சு என்னாச்சுன்னு நான் தான் பாவி, நான் தான் உங்கள் அப்பாவை கொண்டுட்டேன். இவ்வளோ நாள் நான் சொல்கிறேன், நான் ஊரே சொல்லிச்சு, நான் நம்ப மாட்டேன், இப்போ நானே சொல்கிறேன் நான் தான் உங்கள் அப்பாவை கொண்டேன்னு, மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து அந்த கையை பிடிச்சிருப்பீங்களா அதை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அடி அடிச்சிட்ருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, இப்படி எதுவுமே சொல்ல புரியாமல் ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களே அப்பா பிள்ளைங்க, அப்பாவுக்கு விதி முடிஞ்சிருச்சு, அவர் கிளம்பி போயிட்டார். நீங்கள் எதுக்குங்க இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. நான் தான் சொன்னேன்னே அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக தான் பார்த்தீங்க, அவர் விதி முடிஞ்சதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் இல்லை நான் தான் காரணம்னு ஒன்றும்
ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறேன், நான் அவர் பொண்ணுங்க, நான் சொல்கிறேன், உங்கள் மேலே தப்பே இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் வந்து உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணீங்க, எங்கள் அப்பாவுக்கு விதி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னோடனே அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கார். ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரா. நீங்கள் வந்து சரி ஒன்றும் இல்லை, விடுங்க விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு ஹக் பண்ணிட்டுலாம் அழுகிறாரு. உங்களுக்கு தெரியுது என்ன எந்த அளவுக்கு அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முதுகு தட்டி கொடுத்துட்டே இருக்குங்க. அவருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கிடுகுன்னு சிவராய் நடுங்கிட்டே இருக்கா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இருப்பீங்க. இதை ஃபுல்லாக ஜெமின் அம்மா வாசல்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு இப்படி சாப்பிட வா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்றது தான் வந்திருப்பாங்க. இப்படி ஜெமினை ஒரு ரூமுக்குள்ளே போகிறத பார்த்தோன்னே, இந்த எதுக்கு ரூமுக்குள்ளே போகிறான், இவ்வளோ நாளாக ரூமுக்கு வந்தால் தான் அடிப்பான், இப்போ ரூமுக்கு போய் அடிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்தவங்க அப்படியே கதவை திறந்து இப்படி என்னன்னு கேட்க வரதுக்குள்ளேயே இப்படி சாரின்னு ஏன் சாரி கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நின்று கேட்டுட்டு இருக்கும்போது இதை ஃபுல்லாக வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை சேர்ந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு சரி 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுகிட்டு இருக்கிறா, சரி அவனை புரிஞ்சா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி போயிட்டாங்க. ஜெமின் வந்து விடவே இல்லை, அந்த ஹக்கை வந்து ரிலீஸ் பண்ணாமல் அவங்கள ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு, உங்களுக்கே மூச்சோட கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியுமா, அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கன்சோல் தேடி வந்திருக்காங்க, நம்ம ஆறுதல் படுத்திட்டு இருக்கும்போது இப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்களும் வந்து ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து ஒரு 1/2 hour வந்து கன்சோல் பண்ணியிருப்பீங்களா. அதுக்கப்புறம் ஜெமினை வந்து சாரி இனிமேல் என்னை மன்னிச்சிருவேல அப்படின்னோடனே, நான் இவங்களை எப்பயுமே நான் அவங்க மேலே கோவப்பட்டதே இல்லை அப்படின்னோடனே, சாரி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் தொடச்சி விட்றீங்களா பார்க்கணும். எப்படிப்பட்ட பிள்ளைய நம்ம எப்படி பேசியிருக்கோம், நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு இந்த பிள்ளையை போட்டு பாடாக படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்காரா. அவரோட இந்த கண்ணு துடைக்கிற கையை எப்படி 2 கையை எடுத்து அப்படியே அந்த கையில் அப்படியே வந்து ஃபேஸை வந்து பரி பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பரி பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பெக் மாதிரி கையில் கொடுக்குறாரு. உங்களுக்கு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரு முடிச்சுட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டாரு. என்ன பண்ணார், எதுக்கு வந்தார், என்ன ஹக் பண்ணுறாரு, கையில் பெக்கெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்களா. அதுக்கப்புறம் அன்னைக்கான டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் மறுபடியும் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனவர் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. சாப்பிட மட்டும் அவங்க அம்மா அப்பப்போ வந்து கூப்பிடுவாங்க, வரவே இல்லையா. சரி நைட்டு வந்து வம்படியாக சாப்பாடை வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை மட்டும் தான் சாப்பிட்ருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆன உடனே வந்து ஜெமின் வந்து காலங்காத்தாலே வீக் வந்து ஃபோன் பண்ணி டே மச்சான் அப்படின்னோடனே சொல்கிறேன், என்னடா எதுக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னோடனே, இல்லைடா எனக்கு ஒரு சில விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. சரிடா இந்த விஷயம் உண்மையாக சொல்கிறியா, அப்படி தான் நடந்திருக்கா இல்லை எதுவும் நீயே அசம்ஷன் வச்சுட்டு சொல்கிறியாடே. டே நான் பக்கா ஷோர்டா, நான் வந்து 100% ஷூராக சொல்வேன், வந்து நீ பார்த்துட்டு சொல்லு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. எல்லா மெடிக்கல் இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குல்ல, உங்கள் அப்பாவோட மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவர் என்னென்ன விஷயம் அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் வந்து தனியாக அவர் ரிப்போர்ட் போட்டு டைப் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிப்போர்ட் சென்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கவுன்சிலில் வந்து அவருக்கு நம்பகமாக இருப்பாங்களா சில பேர், அவங்களுக்கும் அந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணி முடிச்சுட்டு மீடியா இருக்குல்ல அதுக்கும் சென்ட் பண்ணிட்டார். எல்லாருக்கும் அந்த ரிப்போர்ட் கிடச்சோடனே அவங்களாம் பயங்கரமான ஷாக்கு. உண்மையாலேவா இப்படி தான் அந்த ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபேக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்படி வந்து ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேட்குறாங்க டாக்டர்கிட்ட, இது உண்மையாலே பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் பார்த்தோம் கன்ஃபார்ம் 100% ஷியோர் அப்படின்னோடனே கரெக்டான பர்ஃபெக்டானது தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே எல்லாருமே இப்போ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்திருக்குன்னா, அவர் வந்து எல்லாமே கரெக்டாக தான் ஜெமின் பண்ணியிருப்பான். ஜெமின் கூடயே ஒருத்தன் வந்து விமல் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஜிமினும் அவனும் ஒரே கிளாஸ்மேட் தான். பட் வந்து ஜிமின் வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு அது இதுன்னு பிளான்றதுனால வந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு விஷயத்தை ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எஃபோர்ட் வந்து போட்டாலே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்குங்க. அந்த மாதிரி இது ஈஸியாக டக்கு முன்னேறிட்டு அந்த சிட்டிலே பெஸ்ட் சர்ஜன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸை வந்து ஹோல்ட் பண்ணோன்னே அது அந்த விமல் அப்படின்ற கேரக்டருக்கு சுத்தமாக பிடிக்கும். நம்ம 2 பேரும் ஒரே இதாக தான் எம்பிபிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணோம், பட் நீ மட்டும் இவ்வளோ நல்லா ப்ரெஸ்
சக்ஸஸாக அச்சீவ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் அடைகிறதுக்குலாம் துப்பு இல்லை. இப்படி யாராவது கீழே வந்து முன்னேறவங்கள காலை இழுத்து விட்டு முன்னேறது தான் இந்த மாதிரி சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து இப்படி அந்த பர்சன் அந்த விமல்ன்றவனுக்கு வந்து செம்ம இருக்கும். எப்படியாவது என்னைக்காவது வச்சு செஞ்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் இவன் வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்டெத்தஸ்கோப்பில் வந்து ஸ்கேல்பர் எதையுமே பிடிக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி விட்டு இருந்தால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இப்படி உங்கள் அப்பாவோட கேஸ் வந்திருக்கும், இப்படி எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் லோ பிபி அப்படின்னு இருக்குமா, அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருப்போம். லோ பிபி இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் மீட்டிங் நடந்திருக்கும். அதாவது உங்கள் அப்பாவுக்கும் ஜிமினுக்கும் ஒரு மீட்டிங் வந்து மீட்டிங் வச்சுருப்பார்ல, ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காண்டி. அந்த மீட்டிங் அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது இவன் தான், விமலுன்றவனை தான் ரெடி பண்ண விட்டுருப்பாங்க. அவன் வந்து அது உங்கள் அப்பாவுக்கு வந்து இப்படி லோ பிபி இருக்குது, அது இது இருக்குது, லோ பிபி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணாமல் அப்படி ரிப்போர்ட் அடித்து கொடுத்தோன்னே அவன் அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ரிப்போர்ட்லாம் நார்மலாக தான் இருக்குது, பட் அந்த கட்டியை நம்ம சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கேற்ற ப்ரொசீஜர் தான் வந்து ஜிமின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் இந்த மாதிரி லோ பிபி இருக்குது அப்படின்றத வந்து ஜிமின் பார்க்கவே இல்லையா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அதாவது இந்த விமல் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அப்பா ஹேண்டில் பண்ணியிருப்பான். இவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது அந்த ரிப்போர்ட்டை வச்சு பண்ணுறது தான் அந்த நர்ஸு டாக்டர் எல்லாருக்குமே அதான் வேலை. இவன் தான் இன்சார்ஜாக. ஸோ அவன் இப்படி பண்ண உடனே இந்த மிஸ்டேக் வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அதாவது எப்படின்னா அனஸ்தீசியாவோட லெவல் வந்து ரொம்ப, அதாவது மயக்கம் மருந்து கொடுப்பாங்க, அதோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குமா. என்ன அது ரொம்ப லெவல் அதிகமாக இருக்குது, இது இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இருந்தாலும் ஒரு டவுட்டுக்கு நம்ம கேட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து உங்கள் அப்பாவுக்கு லோ பிபி இருந்துச்சு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அந்த அனஸ்தேசியா, அந்த லோ பிபி, பிரெயினில் இந்த டியூமர் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக வந்து இப்படி ஒரு விஷயத்தையே பண்ணி விட்டுருக்கோம். அதை வந்து ஜிமின் கண்டுபிடிச்சி மொத்த ரிப்போர்ட்டையும் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ண உடனே அப்படியே எல்லோரும் வந்து விமல் வீட்டு வாசலில் தான் போய் நிற்கிறாங்க. அவன் வந்து காலையில் அப்போ தான் எந்திரிச்சிருப்பான். இப்படி ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சோடனே ஜிமின் கண்டுபிடிச்சானோடனே இப்போ வந்து விமலுக்கு வந்து கமிட்டி வைக்கிறாங்க உண்மையா அப்படின்னோடனே சில பேர்லாம் வந்து அதாவது விமலை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பின்னாடி இருந்து சில பேர்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பார்க்குறான், இவனுக்கு இவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையவே கிடையாது, இவன் யார் வச்சுட்டு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பட் இருந்தாலும் எல்லோரும் வந்து அதான் வந்து ஜிமின் தான் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் அமுச்சுட்டோன்னே அப்போ வந்து அங்கே மெடிக்கல் கவுன்சிலில் வந்து சொல்லிட்டாங்க, வந்து இப்படி விமலை வந்து பண்ணதை வந்து நாங்கள் வந்து எவிடன்ஸோடு வந்து ஜிமின் ப்ரூவ் பண்ணனால வந்து நாங்கள் ஜிமினோட சஸ்பென்ஷன் அப்படியே தான் இருக்கும். பட் அவர் மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து பேஷண்ட்டை செக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரிப்போர்ட்டை வந்து நல்லா பார்த்துருக்கணும். அப்படி இல்லையா அவர் பேஷண்ட் வந்து ஒரு தனியாக ஒரு செக்அப் பண்ணியிருக்கணும். பட் அதனால் வந்து நாங்கள் ஜிமினை வந்து சஸ்பென்ஷன் அப்படியே தான் இருக்கும் 6 மந்த்துக்கு. பட் அவரை வந்து நாங்கள் லைசன்ஸ் எதுவும் கேன்சல் பண்ணல. பட் விமல் வந்து ஒரு உயிரே போகிற அளவுக்கு இப்படி வந்து ஒரு சக்ஸஸ், அவன் வந்து ஜிமின் மேலே இருந்த ஒரு பொறாமையினால வந்து இப்படி ஒரு உயிரே வந்து கொண்டுட்டான் அப்படின்றனால நாங்கள் அவனோட டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சிலேருந்து வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணோன்னே அவன் விமல்னா கடந்துக்கிட்டு கத்துறான், ஓன்னு கத்துறான். அந்த மெடிக்கல் கவுன்சில் அந்த ஆஃபீஸ் முன்னாடி நின்று கத்துற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு பார்க்குறான், நீ பண்ணதுக்கு சரியான தண்டனடா அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது ஜிமின் வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு போகலை, மட்டும்தான் அங்கே நின்றுப்பாரா. இங்கே வந்து ஜிமினை பார்த்தா வந்துட்டு அப்படியே வந்து என்னன்னா, அதாவது வந்து உங்கள் ரூமில் வந்து ஜிமின் வந்து உங்கள் மடியை அப்படி படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, திடீர்னு வந்தான். அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இப்படி ஜிமின் வந்து இந்த ரிப்போர்ட்லாம் சென்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி வந்து விமல் வீட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் போகும்போதே வந்து தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான், நீ அவனை அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே வந்துட்டு ஜிமின் வந்திருப்பான். ஒயன் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்ட்டு பயந்துகிட்டே அப்படி இருந்திருப்பீங்களா, முதல்ல என்னை பார்த்து பயப்படாது தயவுசெய்து, எனக்கு அதுவே குற்ற உணர்ச்சியில் எனக்கு கொள்ளுதுன்னொடனே அது அது சரிங்கன்னொடனே, அது இருந்தாலும் நீங்கள் என்னை பயமுடுத்தி வச்சதுக்கப்புறம் நான் எப்படி பயப்படாமல் இருக்கிறதுன்னு, சார் நான் காலை வேற பிடிச்சி கெஞ்சவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஐயோ தயவுசெய்து நீங்கள் மட்டும் போடாதீங்க, இப்போ என்ன அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னோடனே, உங்கள் அப்பாவுக்கு நடந்ததை பற்றி பேசணும் அப்படின்னோடனே, அதான் நான் சொல்லிட்டேனே உங்கள் மேலே தப்பே இல்லை, ஏன் அதையே பிடிச்சி சும்மா தொங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ஜிமின் பார்க்குறேன், என்ன அந்த பிள்ளை கோவத்துலலாம் கற்றுதுனோடனே அப்படி பார்க்குறோம். ஐயோ சாரிங்க, நான் தான் சொல்லிட்டேன் சார், தேவையில்லாமல் அதை நம்பிட்டுருக்கேன், என்ன நீங்கள் ஒன்றும் பண்ணலை, விதி தான் அப்படின்னே, விதியெல்லாம் இல்லை அப்படின்னோடனே,
என்ன சொல்கிறாங்கன்னு அதான் நான் சொல்லிட்டேன், என்ன சும்மா சும்மா விதியெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படின்னு இப்படி வேணும்னே பண்ணியிருக்காங்கன்ட்டு இப்படி சொன்னோடனே உங்களுக்கு மாதிரி அழுகையாயிடுச்சு. அப்படியே வந்து ஜிம்மினை வந்து கட்டிப்பிடிச்சி அழுகுறீங்க. யாரோ பழி வாங்குறதுக்கு எங்கள் அப்பா எடுத்து தேவையில்லாமல் பண்ணாங்க, ஏன் எங்கள் அப்பா வாழ்க்கை எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கேன்னா அப்படியே வந்து சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்க, நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைம் ஸ்கிப் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஒயன் அப்படின்னே என்னன்னு நான் வந்து சாரி அப்படின்னே சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஜிம்மின் என்ன நினச்சாருன்னு தெரியல, டக்குன்னு மடியில் படுத்துட்டாரு. ஒன்று ஷாக்கு, என்ன பண்ணுறீங்க எந்திரிங்க அப்படின்னே என்ன நான் படக்கூடாதா அப்படின்னு எந்திரிங்க ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது, நான் படுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் மடியில், அதாவது நீங்கள் பெட்டில் உட்காந்துருப்பீங்க, அப்படியே உங்கள் மடியில் படுத்துட்டு அப்படியே நீட்டிக்கிட்டு அப்படியே கால் நீட்டிட்டு அப்படி படுத்துருக்காரா. அப்படி பார்க்குற என்ன பண்ணுறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஏன் அப்படின்னே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துருப்பாரா. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, மறுபடியும் கையை எடுத்து இப்படி தலை வச்சு தலை எனக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னோடனே எப்படி நீங்கள் என்ன இது சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்க. பட் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, சரி என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்து தலையை இப்படி பண்ணிட்டே இருக்கீங்களா. ஜிமின் அம்மா வந்து நீங்கள் கத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போதே வந்திருப்பாங்க. லைட்டாக கதை அப்படியே திறந்து வச்சு பார்க்கும்போது இப்படி படுத்துக்கும் போதுட்டு பரவாயில்ல, என் பையன் இப்படிலாம் பண்ணுறான்னா நடப்பாவே காப்பியை எடுத்து மூஞ்சில் ஊற்றுறதுதான்டா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு சரி ஏதோ சின்ன ஜெடிச்சுக்கு இருந்துட்டு போட்டோம், இப்படியாவது என் பையனுக்கு புத்தியை கொடுத்தி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸை போட்டு இப்படி போகிறாங்க. அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே அமைதியாக எதுவுமே பேசலாம், அப்படியே எதுவும் சும்மா உட்காந்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி வீட்டுக்கு அப்படியே கச சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு சவுண்டு சரி நம்ம என்னென்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னோடனே அப்படியே அமைதியாக இருக்கேன். சார் அப்படின்னோடனே இங்கே பாரு நான் உன் புருஷன் தானே அப்படின்னே அது எனக்கே டவுட்டாக தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படின்ட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கு. நான் உன் புருஷன் தான், ஸோ சாருங்கெல்லாம் கூப்பிடாது என்னங்கன்னு கூப்பிடு அப்படின்னோடனே இல்லை ஜிம்மின்னு கூப்பிடணுன்னே ஐயோ அதெல்லாம் சரி வராது அப்படின்னோடனே நீ சார்னு மட்டும் கூப்பிடாதுன்னு சரி 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 சார் அது நாளாக கூப்பிட்டு பழகிட்டேன், டக்குனுலாம் மாற்ற முடியாதுன்னு மாற்ற ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன அப்படின்னோடனே இல்லை இந்திரிங்க அப்படின்னு எதுக்கு அப்படின்னோடனே இல்லை வெளியே ஏதோ சுற்றி சவுண்டு கேட்குறோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டோன்னே என்னன்னொடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரிப்போர்ட்டர்ஸ் தான் வெளியே நிற்கிறாங்கன்னொடனே ஏன் என்னாச்சுன்னொடனே நான் அப்படி கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அவனோட சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க நேரம் அப்படின்னோடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜிம்மினுக்கு புரியுதா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த தலையை கோதிட்டுருக்கீங்களா, அந்த கையை எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக ஒரு பெக் மாதிரி கொடுத்தோன்னே நீங்கள் பார்க்குறீங்க டேய் நீ பண்ணுறது தாண்டா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையை கோதி கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே தான் அன்றைக்கி நடே போது ஜிம்மின் வந்து எந்த ரிப்போர்ட்டர்ஸுமே நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொன்னோடனே அவங்களும் ரிப்போர்ட்டர்ஸும் போயிட்டாங்க. அப்படி ஜிம்மின் அப்பா தான் சொல்லிப்பாட்டு ரிப்போர்ட்டர்ஸ் அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதாவது ஜிம்மின் ஒர்க் பண்ணுறது பெரிய ஹாஸ்பிட்டல் தான், அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டி எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிட்டி எக்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜிம்மின் போயிட்டுருக்கான். அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறாங்க, இவனோட ஹாஸ்பிட்டலே இது கிடையாது, இவருக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. சில பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் இப்படி வந்து பொய் பழி சுமத்திருந்தாங்க, இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே இப்படி அங்கே போய் ரிசப்ஷனிஸ்ட்டை போயிட்டு இப்படி நான் வந்து டாக்டரை பார்க்க ஜிம்மின் அப்படின்னோடனே தெரியும் சார்னோடனே இப்படி உங்கள் சேர்மனை பார்க்கணும், எனக்கு ஒரு இது கிடைக்குமா அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னே இல்லை சார் சேர்மன் பிஸியாக இருக்கணும், எவ்வளோ நேரம் வேணாலும் ஆட்டு நான் இங்கே நின்று அந்த ஆளை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னே அவங்க பார்க்குறீங்கன்னா ஆள் அவைவெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் அப்படின்னோடனே இப்படி வந்து அந்த சேர்மனுக்கு வந்து தகவல் தெரிஞ்சிச்சு. அவர் வந்து பார்க்கவே மாட்டேன்ற மாதிரி வந்து ஜிம்மினுக்கு வந்து பெர்மிஷனே கொடுக்கலையா. ஸோ வந்துட்டு அப்படியே ஜிம்மின் அமைதியாகவே தான் உட்காந்துருக்கேன், நீ வர்ற வரைக்கும் நான் இங்கே தானே நிற்பேன்னொடனே ஜிம்மின் இங்கே வந்திருக்கதை பார்த்தோன்னே ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு என்ன சார் இங்கே வந்திருக்கீங்கன்னொடனே இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னோடனே அவங்களுக்குலாம் ஏதோ வந்து சஸ்பீஷியஸாக தெரியுது அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு ஆளை கூப்பிடலான்னு போகிறப்போ அதுக்கு வந்து அந்த சேர்மன் வந்து பார்த்துட்டாரு, இங்கே வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு விறுவிறுன்ட்டு இந்த ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிட்டு அமுச்சுடுங்க ரூமுக்கு அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திமுறாக ஜிம்மின் நடந்து வரான். அதை அப்படியே சிசிடிவியில் பார்க்கும்போது ஜிம்மினுக்கும் தெரியுது இவன் கேமராவிலே நம்மளை பார்ப்பானோடனே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி அக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு ஒரு ஐவிக்கெலாம் பண்ணிட்டு வரணுன்னே
அப்படியே அவனுக்கு தெரியுது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு அப்படியே டப்புன்னு கதவை அடிச்சு அப்படி திறந்துட்டு வரும்போது இந்த கதவை ஒரு மாதிரி டம்முன்னு அடிக்குதா அப்படியே பார்க்குறான். என்ன வணக்கம் சேர்மனு எப்படி இருக்க அப்படின்னே அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கறா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கும்போது என்ன ஒரு மரியாதை தெரியாத ஆளாக இருக்குது, இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னமும் மரியாதை தெரியாமல் இருக்க, ஐயய்ய டாக்டர் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் உனக்கு என்ன சந்தேகமா, இல்லை பொறுக்கி மாதிரி ரவுடி மாதிரி இந்த கேங்ஸ்டர் மாஃபியா அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு, அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னோடனே அதே பக்கம் என்ன நடந்தேன்னு என்கிட்டே உன் நடிப்பை போடுற பார்த்தியா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா இங்கே வந்திருக்க என்னென்னா லூசு பயலாம் இங்கே வர்றதுக்கு அப்படின்னு. உனக்கு பிரச்சனைனா என் கூட நேராக மோதி இருக்குண்ட, அதை விட்டுட்டு என்கிட்ட வர பேஷண்ட்ஸை கொள்றது அளவுக்கு நீ போயிட்டல, போய் அந்த அல்ப பையனை வச்சா போட்டு தள்ளினேன் அப்படின்னு. போட்டு தள்ளிட்டேன்ல அப்படின்னு. ஓ அப்போ நீ ஒத்துக்கிற அப்படின்னு. அது எப்படி ஒத்துக்காம வேற யாராச்சும் உன் மாமனாராச்சு அப்படின்னு ஜிம்முக்கு போகுது. தேவையில்லாமல் பேசாதவன்னு என்னவா, ஆனால் நீ சரியான ஆள்றா, அவங்க அப்படியே போட்டு தள்ளிட்டு அந்த மகளை உஷார் பண்ணி கல்யாணமும் பண்ணிட்டேன்னு. டேய் நீ என் மாமனாரை போட்டு தள்ள, நீயே உனக்கு கேவலவாதி என்கிட்ட இப்படி தெளிவாக தெனாவட்டா பேசும்போது நான் அவளை அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் அவருக்காண்டி சண்டை போடாமல் வேற யாரா சண்டை போடுறது அப்படின்னே. பார்க்கலண்டா என்னடா உனக்கு சாட்சி இருக்குது, நான் தான் அவங்களை கொண்டேன்னொடனே தலை என்ன நான் அவ்வளோத்துக்குமா முட்டாளாக இருந்தேன், நான் என் காலேஜ்லேயே பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ரா, மூலம் எல்லாமே அவ்வளோ பெரிய இதை எனக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு போய் பார்க்குறேன். ஐயையோ இன்னும் வரலையா, என்ன ஆச்சா இவங்களாம் வர அந்த லேட்டு தான், போலீஸ் எப்பயுமே லேட்டாக தான் இருக்காங்க. இப்போ இது கவுண்ட் 3 2 1 அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா போலீஸ் விறுவிறுன்னு நடக்குது. சார் இப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னோடனே என்ன ஆனோடனே இப்படி உங்கள் மேலே அலிகேஷன்ஸ் இருக்குது நிறையா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தான் தெரியும் அப்படி சொன்னோடனே என்னாச்சு சார் என்ன அலிகேஷன்லாம் சொல்கிறீங்க ஐயோன்னு. சார் நீங்கள் டாக்டர் பார்க் ஜிமின் ஆமாம் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்ல ஒரு மாதிரி ஜிமின் நடிக்கிறாரு. அது இந்த சேர்மன் நிறைய ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. ஐயோ அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்கன், அதாவது இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தால், அதாவது கஷ்டப்பட்டால் காப்பாற்றலாம் அப்படின்ற பேஷண்ட்ஸை வேணும்னே கொன்று அவங்களோட ஆர்கன்ஸ் எடுக்கிறது. ஐயோ அப்புறம் இன்னொன்னே அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணீங்க. ஆமாம் அது என்னாச்சு சார், அதை கொல்ல சொன்னதே விடுது. ஐயோ சார் என்ன சார் எப்படிப்பட்ட நல்லவர், என் வாழ்க்கையில் ஏன் சார் இப்படி மண்ணலி போடுறீங்க அப்படின்னு. அப்புறம் வேறு என்ன சார் அதுக்கப்புறம் நிறைய இல்லீகலாக ஒர்க் இல்லீகல் ஒர்க்னால் என்ன சார் இப்படி மாஃபியாஸோட டீலிங் வச்சுக்கிறது என்ன மாதிரி சார் இப்படி பேஷண்ட்ஸை அவங்களே வேணும்னே ஆக்சிடெண்ட் பண்ணி இவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து. ஐயோ சார் என்ன சார் இவ்வளோ மோசமானவரா, இப்படிப்பட்டவரே இவ்வளோ பெரிய பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. ஐயோ நல்லதுக்கே காலம் இல்லை சார் அப்படின்னு. வேறு எதுவும் இருக்கா சார் வேறு எதுவும் இல்லை சார். சார் அந்த விஷயத்த சொல்ல மாதிரிட்டீங்க அப்படின்னோடனே உடனே இந்த போலீஸ் என்ன விஷயம் சார், அதான் சார் இப்போ ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலியை நம்ப வச்சு அந்த காசை கட்டி அவங்கள இது பண்ணுறது, அந்த கேஸ் விட்டுட்டு இங்கே நல்லா பாருங்கள் அப்படின்னோடனே அவங்க பார்த்துட்டு ஆமாம் சார் இந்த இருக்குது, நான் அதை நான் கவனிக்கல, இத்தனை தான் வரும்போது தான் படிச்சுட்டு கேஸ் ஃபெயிலுன்னே. உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியணுன்னே. சரி அது சரி சார் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அப்படி இருங்க சார் வேறு எதுவும் இருக்கான்னு நீங்கள் இப்போயே பார்த்துருங்க சார், அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு அரெஸ்ட் பண்ண போயிட்டு ஏதாவது அங்கே தப்பிச்சு வந்துட போகிறாரு, இன்னும் நிறையா இருக்கும் பாருங்கள் அப்படின்னே. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னே நான் நினைக்கிறேன் சார் காசு எது கையாடல் இருக்கான்னு பாருங்க உடனே. ஆமாம் சார் காசு கையாடல் இருக்கா அப்படின்னு. வேறு அதாவது ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர்ஸை இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு எடுக்கிறது, அப்படி அவங்க ஃபேமிலியை காரணம் காட்டி வேலைக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி டாக்டர்ஸை நிறைய டார்ச்சர் பண்ணுறது, அந்த இது இருக்கா சார். ஆமாம் இருக்குது, வேறு எதாவது இருக்கான்னு பாருங்கள் சார். அப்புறம் சாரை பெரிய மனுஷன் ஏதாவது லூப் ஹோலை யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாருன்னே. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணதாக ஒரு கேஸ் இருக்குமேனோடனே.
ஆ ஆமாம் சார், ஆமாம். நானும் அந்த கேஸ கேள்விப்பட்டேன். பட் அது ரூமர் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஒரு மாரி நக்கலா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இவர் தான் வந்து எல்லாம் வந்து ரிப்போர்ட் குடுத்துருக்காருன்னு தெரிஞ்சோனே, அந்த போலீஸும் வந்து ஜிம்மினுக்கு அப்படியே ஈக்குவலா வந்து ஈடு குடுத்து பேசிட்டு இருக்காரா, "ஆமா சார். அப்ப அது உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து ஜிம்மின் கிட்ட கேட்குறாரு. "ஆமா சார். அது ரூமரா எங்க எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும். நாங்க யாரும் வெளிய சொல்லிக்கிறது இல்ல. ஏன்னா சாட்சி இல்ல. அப்ப இப்ப எப்படி சாட்சி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து ஜிம்மின் கிட்ட கேட்டோனே, "அதுவா சார்? அந்த அவங்க வந்து அந்த அந்த லேடி வந்து இவ்வளோ நாளா தலைமறைவா இருந்தாங்களா, இப்போ வந்து அவங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல போயிட்டு எல்லா ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணி இப்போ வந்து அவர் கேஸ் குடுத்துருக்காங்கன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னோனே, சரி சார்." அப்படின்னோனே, "வேற ஏதாவது இருக்குன்னு பாருங்க சார்." அப்படின்னோனே, "ஆ வேற சார்." ஐய்யய்யோ! அப்படின்னோனே, "என்னாச்சு சார்ன்னே?" "அதுவா ஒரு குடும்பத்தையே வந்து நடுத்தெருவுல நிறுத்தியிருக்காரு." "என்ன சார் சொல்றீங்கன்னே?" "ஆமா. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுன்றதுக்காண்டி அங்க ஒரு 4, 5 குடும்பம் வந்துச்சாம். அத வந்து நடுத்தெருவுல நிறுத்தி அவங்க வீட்ட இடிச்சு அதில தான் ஹாஸ்பிட்டல்." ச்ச! இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணா வந்து கடவுள் பொறுத்துக்குவாரா? அதான் கடவுள் தண்டனை குடுத்துட்டாரு. நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. இப்ப நீங்க தான் கடவுள் மாரி அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க சார். அப்படின்னே, "ஆ தேங்க் யூ சார், தேங்க் யூ சார்." அப்படியே 2 பேரும் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த ஆளு கோவம் வருது. அப்படியே, "ஏய் ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரா, அப்படியே போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களா, "என்ன சேர்மனு வயசு ஆனவங்கலாம் மூளை மழுங்கிருச்சோ?" அப்படின்னோனே, "என்னடா?" அப்படின்னோனே, "என்னடா?" அப்படின்னோனே, "ஆ என்னடான்னா, என்னடான்னா என்னடா தான் அப்படிதான் பேசுவேன். எவ்வளோ நாள் என்னைய வந்து எப்படியெல்லாம் ஸ்கெட்சு போட்டு என் குடும்பத்த அப்படி பிரிச்சு நடுத்தெருவுல நிறுத்துவேன்னு சொன்னா, அதுக்கும் நான் அடங்கல. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து வேலைக்கு சேரணும்னு. அதுக்கும் நான் எதுவுமே அடங்கலன்னோனே, என் கேஸ்ல கை வச்சு என்ன பைத்தியக்காரனா ஆக்குன பார்த்தியா? அதுக்கு தான்டா உனக்கு சாகுற வரைக்கும் நீ களி தான்டா சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம, இந்த ரிவெஞ்ச கொஞ்சம் நான் பர்சனலா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, நீ வந்து கை வச்சது வந்து என் மாமனார் இல்லையா? என்னதான் அதுக்கப்புறம் மாமனார் ஆனாலும், மாமனார் மாமனார் தானே. ஸோ, மாமனாருக்காண்டி மருமகன் செய்றது. மருமகன்னா யாரு? மகன் தானே. ஸோ, என் மாமனாருக்காண்டி அவன் மருமகன் நின்னு ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன். போடா போ. கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் தானே அலைஞ்சேன். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்னாலேயே வந்து ஜெயிலுக்கு போய் களி தின்னணும்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொன்னோனே, ஆ போலீஸ் கூட்டு போங்க. ஹேண்ட் கஃப் போடுங்க அப்படின்னோனே, அவங்கலாம் வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ இது அதாவது ஜிம்மின் எல்லாருக்குமே தெரியும்ல. அவர் வந்து சில பேர் வந்து இவர்கிட்டயே பேஷண்ட்டா போனவங்க, எப்படிப்பட்டவர் என்ன இவ்வளோ கெத்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸே பார்க்குறாங்க. பட் வந்து ஜிமின் வந்து கமிஷனர்கிட்டயே வந்து மொதல் நாள் நைட்டு பேசியிருப்பாரு. சார் இந்த ப்ரூஃபெல்லாம் நானே சப்மிட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்து நான் தேடின ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணது வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அதை ஃபுல்லாக வச்சு தான் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகும்போது அப்படியே எல்லாம் நியூஸில் போடுறாங்க. இப்படி வந்து சிட்டி எக்ஸோட சேர்மன் அரெஸ்ட்டு ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ப்ளஸ் ஜிமின் கேஸ்லேயும் இவருக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்குது. கொலை எல்லா டிபார்ட்மெண்ட் கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, எடை அபகரிப்பு, ஹராஸ்மெண்ட் கேஸு, மிரட்டல் அது இது அப்படின்னு சொல்லிட்டு மாஃபியா எல்லா ஹேண்ட்லிங் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அந்த ஆள்லாம் வந்து சாகிற வரைக்கும் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போயே பாதிக்கலாம் ஜெயிலெலாம் போட்டால் முக்காக்கெல்லாம் முழுசாக முடிஞ்சு விட்டுரும் ஜெயிலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து கட் பண்ணால் அப்புறம் வந்து அவர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போகிறாங்க. இதை வந்து ஜிம்மினோடதை முடிச்சுட்டு அந்த சேர்மனை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறாங்க. கடைசியாக வந்து அந்த லாயர்லாம் பேசுவாங்களா அப்போ சொல்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு, எதுவுமே பண்ண முடியாது, இன்னைக்கு சாகிற வரைக்கும் ஜெயில் தான் அப்படின்னோடனே, நான் ஜெயிலில் இருந்து செத்தாலும் பரவாயில்ல அந்த ஜிம்மினை வந்து முடிச்சு விட்ரு அப்படின்னோடனே, வாய்ப்பு இல்லை அப்படின்னோடனே, அப்போ ஏதாவது அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் மனசில் வந்து ஒரு ஆறாத வலியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோடனே, சரி அதுக்கு வேணா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் ஒரு கிறுக்கு பையன் போல் அவனும் இந்த கெல்ட்டு பையன் சொல்கிறத கேட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டு இப்படி ஜிம்மினை வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கும் ஜிம்மின் வந்து பிளான் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து அது வந்து எதுவுமே தெரியாமல் அந்த வக்கீல் வந்து அதாவது இந்த சேர்மனுக்கு தான் வந்து மாஃபியா கனெக்ஷன் இருக்குல்ல, அவர் வந்து அந்த மாஃபியா மூலியமா வந்துட்டு 4, 5 பேரை வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஜிம்மின் வீட்டுக்கு அதாவது ஜிம்மினை முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வீட்டில் வந்து நைட்டை முடிச்சு விடலான்ட்டு வந்து பார்த்தா ஜிம்மின் வீடு ஒரு மாதிரி காலியாக கிடக்கு. என்ன காலியாக கிடக்குன்னு பார்த்துட்டு அந்த மாஃபியா சேர்ந்த சில பேர்லாம் வந்துட்டு உள்ளே வரும்போது ஒருத்தர் லைட்டாக ஒரு பொருளை தட்டி விடுவாரா, பார்த்தா அங்கேருந்து ஒரு கத்தி அப்படியே பறந்து பயங்கரமாக வந்து அவர் அப்படியே உரசிக்கிட்டு அங்கே போகும். பார்த்தா இந்த சைட்லேருந்து ஜிம்மின் வீட்டிலேருந்து 4, 5 பேர் வராங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் சும்மா பயங்கரமாக சண்டை. 2 மாஃபியா குரூப்புக்கு நடுவில் அப்படியே அடிச்சுக்கிட்டு விட்டுறாங்களா. இந்த சைடு அதாவது இந்த சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க
பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. இந்த சைடு ஜிம்மினுக்காக சண்டை போடுறவங்கள பார்த்துட்டு, இது அந்த அந்த மாஃபியா குரூப்லேருந்து ஜேஜேகே குரூப்லேருந்து வந்து சண்டை போடுறாங்க, அதுவும் இந்த ஜிம்மினுக்காக அந்த குரூப்லேருந்தே வந்து சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான குரூப்பு. அப்படின்னும் போது அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த அடிக்க வந்த ரவுடிங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் ஜிமின் வெளியே வராங்க. இப்படி வந்து அவங்க ஜிமின் அம்மா அப்பா ஜிமின் ஒயின் எல்லோரும் வந்து ரூமில் தான் இருந்திருப்பாங்க. பார்த்தா வந்து இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜான் ஜங்குக்கு அப்படியே மாசா வராரு. இந்த பாரு தம்பி, உன் கூட பழகின பழக்கத்துக்கு என்னை ஒரு நாள் நீ ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுறேன். நான் சாக பழக்க கடந்த போது எவனுமே வந்து என்னை வந்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், செத்துட்டா வந்து அவங்களே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு எவனும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டான்னு சொன்னேன். உனக்காண்டி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான நன்றி கடன் தீர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது. உடனே ஐயோ இதுக்கப்புறம்லாம் கேட்க மாட்டேன்னே. இதுக்கப்புறம் கேட்டாலும் நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து எந்த பிரச்சனைனாலும் கேள்வி சும்மா சொன்னேன் அப்படின்னே. சரி அப்படின்னு தேங்க்ஸ்ன்னு. பரவாயில்லம்மா இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு. எதுவும் இன்கேஸ் ஏதாவது மாஃபியாவில் ஜாயின் பண்ணுன்ற ஆசை இருந்தால் கொஞ்சம் எங்களை வந்து கால் பேக் பண்ணலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னே. ஜிம்மி நம்ம பார்க்குறேங்க, ஏன்ப்பா அப்படின்னே. இல்லை சும்மா சொன்னேம்மான்னே. ஐயோ அம்மா அவன் ஜிம்மின்னு சொல்கிறார். ஐயோம்மா அவர் கெட்டவர்லாம் கிடையாது, நல்ல மாஃபியா தான். அவர் தான் வந்து இந்த சேர்மன் பண்ண இந்த மாஃபியா வச்சு இல்லீகலாக பண்ண விஷயத்தில் இவர் தான் சொன்னார்னே. ஓ சாரிப்பா அப்படின்னே. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். சரி வாப்பா இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுக்க செய்யணும்னே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்னே. இல்லை ஏதாவது செய்யணும் சொல்லு பண்ணே. சரி அப்படின்னா உங்கள் கையால் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் எனக்கு கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கு சொன்னோன்னே அப்படி சிரிக்கிறாங்க ஜிம்மின் அம்மா. அப்படி எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்தா இப்படி அந்த சேர்மனுக்கு தெரிஞ்சிருச்சு ஜிம்மினுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஸோ முடியாது அவ்வளோதானோடனே அவனுக்கு வந்து அப்படியே எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சேர்மன் வந்து அப்படியே கஷ்டத்துலேயே அப்படி இருக்க மாதிரி அந்த ஜெயிலில் அப்படியே போட்டாங்க. ஃபுல்லாக அவனுக்கு சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க, லைஃப் சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே லைஃப் ஃபுல்லாக வந்து ஜெயிலே இருக்கிற மாதிரி வந்து அவரோட சாப்டர் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படி வந்து எனக்கு காலைல வந்து நான் வருவேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் தான் ஜங்க் சொல்லியிருப்பேன். ஸோ காலைல வந்து பார்த்தா இப்படி பயங்கரமாக விதவிதமாக சாப்பாடு இருக்கா. வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக எங்கேருந்து அந்த தலைவன் வீக்கு வந்து மூக்கு எடுத்துச்சோ தெரில, அவர் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது வாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு நீ சாப்பிட்ணுன்னே. அப்படியே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார பார்க்கும்போது பார்த்தா ஜங்குக்கு பார்க்குறேன். இவர் இந்த மாஃபியாவில் சொல்லிட்டு எல்லாம் இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன கடிச்சா சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் போய் இப்போ மாதிரி ஜாலியாக வந்து சிரித்து போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கான டே அப்படியே முடிஞ்சு நைட் ஆகுது. நைட் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஜிம்மினே வந்து இப்படி கூப்பிடாரு, ஒய் நீங்கள் ரூமுக்கு வா அப்படின்னோடனே. உங்களுக்கு இப்போ பயம் இல்லை, அதாவது ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த 2-3 நாளில் வந்து ரொம்ப நல்லா பேசுனோடனே உங்களுக்கு ரொம்ப பயம் இல்லை, அதுக்கு பதிலாக பயம் இருக்குது, கொஞ்சோண்டு பயம் இருக்குது. அப்போ வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு நானும் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னோடனே. சரி வா அப்படின்னோடனே. என்ன வரணுன்னே எல்லா வேலையும் முடிச்சோன்னே முடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன், தூங்க போகிறேன்னே. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு வந்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிலில் வந்து உட்கார வைக்கிறாரா. இல்லை நான் என் ரூமில் தூங்கிக்கிறேன்னு. பரவாயில்ல தூங்கு அப்படின்னு. தூங்கு அப்படின்னு சொன்னோடனே அப்படியே டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி கொடூரமாக மாறுறத பார்த்துட்டீங்க. ஏன்னா இந்த ஃபேஸ் தான் வந்து அவர் கோவப்படும் போது இருக்குமா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்துடுறீங்களா. அப்படியே ஜிம்மின் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த சைடு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. ஜிம்மின் பார்க்குறேன், என்ன அந்த ஃபுல்லாக அங்கிட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒய்யன் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தான் சொல்லிட்டீங்களா. இந்த பக்கம் பாருன்னே. இல்லை சொல்லுங்கன்னொடனே நீ இப்போ திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே கடலிங் பண்ணுற மாதிரி இப்படி 2 பேர் அப்படியே செஸ்ட்டில் வந்து ஒயன் தலையை வச்சுட்டு இப்போ சொல்லு அப்படி சொல்கிற கேட்குறியா அப்படின்னோடனே. இல்லை இல்லை விடுங்க 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 விடுங்கன்னு. விட முடியாது விட முடியாது விட முடியாது விட முடியாது விட அப்படின்ட்டு 2 விளையாண்டுட்டே இருக்கும்போது சரி சரி கேள், நான் சொல்கிறது மட்டும் கேட்டு நீ என்ன இதெல்லாம் பண்ணோன்னே அப்படின்னோடனே. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே. இந்த எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்குமெண்ட் அப்படியே பக்கத்தில் ட்ரா இருக்குமா, அதுலேருந்து எப்படி எடுத்து கொடுக்குறாரா. இது என்னது அப்படின்னோடனே. திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பயும் எந்திரிக்க விட மாட்டேங்கிறார், படுத்துக்கிட்டே பாருன்னோடனே. ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட் திறந்து பார்த்தா மேரேஜ் சர்டிஃபிகேட். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அப்போ இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்ம ஒய்ஃப்ன்ட்டு சொல்லி அப்படி பார்த்துட்டே இருந்தீங்களா. ஒரு மாதிரி லவ்வு, ஒரு மாதிரி எல்லா சந்தோஷம் அந்த மாதிரி கலந்து ஃபீலிங்கோட பார்த்தீங்கன்னா ஜிமின் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வோட நம்ம கையில் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டார். ஏன்னா வந்து உங்களோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கனால அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே ஒரு லவ் ஃபீலோட பார்த்துட்டே இருக்காரா. ஆமாம் நான் வந்து மேரேஜை வந்து சர்டிஃபிகேட் வந்து
அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அஃபிஷியலி வந்து மேரிட் கப்புள்னோனே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே அழுக வந்துச்சு. என்ன ரொம்ப அசிங்கமாக பேசியிருப்பாரு. நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்க அப்படி இப்படின்னே டக்குன்னு அப்படியே அழுகுற பார்த்தா எச்சி எதுக்கு அழுகுறேன்னு இல்லை நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடிலாம் ரொம்ப தப்பாக பேசுவீங்க அதுதான் இப்போ வந்து இப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி அழுக வந்துச்சுன்னு இனிமேல் நான் அப்படி பேசவே மாட்டேன். அப்படி பேசினேன்னா நீ வந்து என்ன வேலை பண்ணலான்னு அதுக்கான ரொம்ப இல்லைன்னு வேணா நான் பேசும்போது வாயில் அடி தப்பாக பேசினேன்னா வாயில் நின்று சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு வாயில் அடிச்சிட்டிங்க அப்படின்னு அடித்தோடனே எதுக்கு அடிச்சோன்னே இல்லை இப்படி தானே அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. நீ பொழைச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டாவது இன்னொரு டாக்குமெண்ட் கொடுக்குறது என்னது இது அப்படின்னோடனே சும்மா திறந்து பாரு அப்படின்னு அதான் மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆச்சு இது என்னது அப்படின்னோடனே பாரு நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னோடனே ஓகே அப்படி சொல்லிட்டு இவர் அப்படியே திறந்து பார்த்தா அது வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு காலேஜ்லேருந்து சீட்டு வாங்கி கொடுத்துருப்பார்ல அந்த காலேஜுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு சீட்டே கிடச்சிருமோ உங்களுக்கு மாதிரி அழுகையாக வந்துடுச்சு. தேங்க்ஸுங்க இந்த இதில் தான் வந்து நாங்கள் சீட்டு வாங்க போனோம் அப்போ தான் வாசலில் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சரி ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அந்த பேனாவை எடுத்துகிட்டு போய் நீ அந்த காலேஜில் வந்து நீ படி அதுக்கப்புறம் நீ ரொம்ப பெரிய ஆளாக நானே உன் கூட நின்று உனக்கு என்ன ஆகும்னு சொல்லி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறீங்க உங்களுக்கு எப்படி அந்த பேனா விஷயம் தெரியணுன்னே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஒரு கண்ணை வந்து பிளிங்க் பண்ணோடனே அப்படியே வந்துட்டு அப்படியே செஸ்ட்டில் தான் படுத்துருப்பீங்க அப்புறம் நல்லா டைட்டாக ஹக் பண்ணோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கடல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்குங்க. அப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் டெய்லி காலேஜுக்கு போவீங்க ரொம்ப ஜாலியாக தான் போகுது. இன்னும் வந்து ஜிமின் என்னென்னா சின்ன பிள்ளையா இருக்குது இப்போதைக்கு வேணால் காலேஜெலாம் முடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாரு. சின்ன பிள்ளை தானே ஒரு 18 வயசு இவருக்கு வந்து 28 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ 10 வருஷம் கேப்பு அப்படின்னும் போது சின்ன பிள்ளையா இருக்குது நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாம் பேபினாலுமே அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமின் வந்து இருப்பாரா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 1 இயர் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகிற டைமில் வந்து அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி நிறைய ஊடையில் இந்த 1 இயர்க்குள்ளே வந்து நிறைய இடத்துக்குலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஹனிமூனுக்குலாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா இல்லை எனக்கு அத்தை மாமா வந்தே ஆகணும் இப்போ வந்து அத்தை மாமானே சொல்லி பழகிருப்பீங்க. அத்தை மாமாவும் கூட வரணுன்னே அவங்களாம் சொல்கிறாங்க ஹனிமூனுக்கு நீங்கள் 2 பேரும் தான் போகணும் இல்லை அத்தை மாமா வரணும் அப்படின்னே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஜிம்மிக்குன்னா அடியே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரொமான்டிக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கப்புள்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணலாம்ல கிஸ் அந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்துக்கும் வந்து சட்டை சாத்தி விட்ட மாதிரி ஒரு வேலையை பார்த்தோன்னே அவர் கடுகுன்னு தான் இருப்பார். ஆனால் அந்த ட்ரிப்பு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குமா ஃபேமிலியாக 5 பேர் 4 பேர் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இன்னொரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. இப்போ எங்கே அப்படின்னா அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாரா. ஜிம்மின் அம்மாட்ட சொல்லிடுவார் இப்படி வந்து ஜிம்மின் போய் இந்த இடத்துக்கு போகிறோன்னே கண்டிப்பாக எந்த இடத்துக்கா போகிறோம் அப்படின்னு ஆமாம் அது எப்படி நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்பாட்டையும் போய் இப்படி சொன்னோன்னே அவர் ரொம்ப பையனை நினச்சி ரொம்ப பெருமையாக போகிறார். என்ன அப்படியே வந்து அந்த டேவும் வருது ட்ரிப்பு போகிற டே பார்த்தா வந்து ராமேஸ்வரம் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க கோயிலுக்கு வேறு எங்கே கோயிலுக்கு போய் இந்த ராமேஸ்வரத்துக்கு தான் வந்திருக்கோம்மா ராமேஸ்வரத்துக்கு செஞ்சுட்டு போகிறோமா அப்படின்னோடனே இல்லை ராமேஸ்வரம் தான் போகிறோம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி திதி கொடுப்பாங்களா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. திதி கொடுக்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் என்ன யாருக்கு திதி கொடுக்க போகிறோம் உங்கள் பாட்டி உங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா பாட்டி தாத்தாக்கு அப்படின்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு வந்து திதி கொடுக்க போகிறதா சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப அப்படி பார்க்குறீங்க அழுகையாக வந்துச்சு. ஏன்னா 1 வருஷன்றது தெரியும் ஆனால் எப்படி சொல்கிறது அவங்க தான் வந்து கொண்டுட்டாருன்ற கில்ட்டில் தான் இருந்தார். இப்போ தான் ஏதோ திருந்தி இருக்காரு மறுபடியும் சொல்லி நம்ம கில்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டிங்களா. பார்த்தா வந்து அவர் இப்படி உங்கள் அப்பாவுக்கு திதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திதியெல்லாம் கொடுக்குறத பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே தான் திதி கொடுப்பீங்களா அதில் எல்லா ப்ரொசீஜரையும் அப்படியே முடிச்சதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் என்ன என் மாமனாருக்கு நான் செய்கிறேன் நான் செய்யாமல் வேறு யார் செய்வா அப்படின்னோடனே இந்த இடத்துல என்னோடய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா அதான் மொத்தமாக செஞ்சு விட்டியடா இனி என்னத்தை செஞ்சேன் என்ன செய்யலைன்னா என்ன இல்லை எனக்கு இது எழுதும் போது எனக்கு அதை தான் தோணுச்சு சொல்லும் போதே எனக்கு அதுதான் தோணுச்சு அதான் மொத்தமாக செஞ்சு விட்டாச்சு நீ எனக்கு செஞ்சால் என்ன செய்யலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி பேக் டு த ஸ்டோரி. அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பெல்லாம் வந்து அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிற அத்தை மாமா இப்படி வந்து ரொம்ப அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கு. அப்பப்போ வந்து இப்படி வந்து லவ் யூ அப்படின்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன பிள்ளைய தான் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேரக்டர்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து லவ் யூ அப்படிலாம் க்யூட்டாக அடிக்கடி சொல்லுவார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி இப்படி ஒரு லவ்வபுளான ஹஸ்பண்ட் அப்படின்னோடனே அப்போ வந்து சொல்லுவார் நான் உன்னை சின்ன பிள்ளையாக தான் பார்த்தேன் தெரியுமா ஃபஸ்ட்டுன்னொடனே இப்போயும் நான் சின்ன பிள்ளை தான் நீங்கள் தான் அங்கிளாக இருக்கீங்க அங்கிள்லாம் சொன்ன
சொன்னால் அடிச்சு போவேன்னே உண்மையை சொல்ல கசக்க தான் செய்யும் அங்கிள் அப்படின்னு. அங்கிள் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் தள்ளி விடுவாரா. இல்லை நான் அங்கிள் தான் சொல்லுவேன். அங்கிள் நீங்கள் அங்கிள் தான், 28 வயசு, உங்களுக்கு எனக்கு 10 வருஷம் ஏஜ் கேப்பு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெட்டில் தள்ளி விட்டு அப்படி ஓவர் ஆகிறாரோ. அப்படி வந்து நான் அப்படி தான் சொல்லிட்டு அப்படி ஓவராக இருக்கும்போது சண்டை போட்டுட்ருக்கீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரிலைஸ் ஆகிட்டு சரி நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அப்படி சரி தள்ளுங்க அப்படின்னே நான் அந்த பயம் இருக்கட்டும், நான் யார் ஜிமின் அப்படின்னோடனே இருக்கட்டும் அப்படின்னோடனே சரி தள்ளுங்க அப்படின்னோடனே அதே எப்படி தள்ளுவேன், இதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன்னு அப்படின்னோடனே ஆமாம் இதுக்கு தான் பிளான் பண்ணி சண்டையை போட்டேன்னொன்னே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராரா. நீங்கள் பார்க்குறீங்க நோ அப்படின்னோடனே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே வராரு. இதோட முடிச்சுக்கலாம். எனக்கும் பேசணுன்னு தான் இருக்குது, நானும் யோசிச்செல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் பட் வந்து டக்குன்னு நீங்கள் வரும்போது கண்டென்ட் வந்து அதுக்கு ரிலேட்டபுளாக இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ண சரி நெக்ஸ்ட் ஏதாவது அடுத்ததில் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ ஓகே, ஃபைனலி 1 நாள் வீடியோ ஆயிடுச்சு. அண்டு ஐஷு தான், அதாவது நீ கேட்டபடி நான் என்ன நினச்சேன், சரி நீ சொன்ன டாபிக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாட் லைனை க்ரியேட் பண்ணி நான் இப்படி தான் எழுதுனேன். சரி நெக்ஸ்ட்டு ஏதாவது நீ சொன்னதிலே ஏதாவது வேறு மாதிரி ஸ்டோரி போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். அடுத்தடுத்து ஏதாவது ஸ்டோரி இப்போ 2-3 இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ கேட்ட மாதிரியே ஒரு நல்ல எல்லாமே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒன் ஷாட் உனக்காண்டி, இன்னொரு ஒன் ஷாட் உனக்காண்டி டெடிகேட் பண்ணுறேன். ஐஷு நீ காலையிலே சொன்னேன். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. பிள்ளை வேறு மாதிரி கேட்டிருக்கு, நம்ம வேறு மாதிரி போட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் உனக்கு வேறு மாதிரி நான் ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஒன் ஷாட் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்ஸை தெரிவிச்சுட்டு போங்க. ஓகே, பை டேசிஸ்.